வெல்கம் பேக் சீரியல் லவர்ஸ். ரோகிணி சித்தி ரெண்டு பேரும் பிளானை போட்டு மொத்தவும் முடிக்கணும்னு சொல்லி ஐடியா பண்ணிடுறாங்க. சித்தி ரோகிணி ரெண்டு பேரும் போட்ட பிளான் பழிக்குதா இல்ல முத்து அதுல இருந்து தப்பிச்சிடுறாரா அப்படிங்கறத நம்ம இந்த எபிசோடு ப்ரமோ ப்ரிடிக்ஷன்ல பார்க்கலாம். கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் பட்டனை ஹிட் பண்ணி அப்படியே லைக்கையும் தட்டி விட்டுருங்க. சித்தி மறுபடியும் ரோகிணிக்கு கால் பண்றாங்க. சொல்லுங்க சித்தி, நான் சொன்னதை யோசனை பண்ண பாத்தீங்களா ரோகிணி? ஐயோ அந்த விஷயம்லாம் வேண்டாங்க, நமக்கு இந்த வம்பே வேண்டாம். ஏற்கனவே பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்கேன், இதுல வேற இந்த பிரச்சனையை வேற நான் மறுபடியும் தலையில தூக்கி போடுறதுக்கு விரும்பவே இல்லை, வேண்டான்னு சொல்றாங்க. இருந்தாலும் சித்தி விடுற மாதிரியே இல்ல. இங்க பாருங்க, உங்களை எப்படி அவன் மாட்டி விட்டு உங்க அத்தை கிட்ட அடியெல்லாம் வாங்கி வச்சிருக்கான், அவனை சும்மா விடணும்னு நினைக்கிறீங்களா? அவனை பழி வாங்க வேண்டாமா அப்படின்னு அப்படி பேசி பேசி ரோகிணியோட மண்டையை கழுவிட்டு இருக்கிறாரு சித்தி. இதெல்லாம் கேட்ட ரோகிணியும் கொஞ்சம் கொஞ்சமா மனசு மாற ஆரம்பிக்கிறாங்க. இப்ப என்னதான் நான் செய்யணும் சொல்லுங்க அப்படின்னு ரோகிணி சொல்றாங்க. ஒரு 15 நிமிஷம் முத்துவோட கார் சாவியை மட்டும் எங்க கிட்ட எடுத்து கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நாங்க அதுக்கு மேல பாத்துக்குவோம் அப்படின்னு சொல்றாரு சித்தி. சரின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் நைட்டு எல்லாரும் தூங்கின பின்னாடி மறுபடியும் சித்தி கால் பண்றாங்க. சொல்லுங்க சித்தி, இப்போ நாங்க வெளியே வந்துட்டோம், அந்த கார் சாவியை கொஞ்சம் எடுத்து கொண்டு வர்றீங்களா அப்படின்னு சொல்றாங்க. சரி இரு சித்தி வரேன் அப்படின்னு முன்னாடி டோரை திறந்து போனோம்னா எப்படியும் மாட்டிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு பால்கனிக்கு போய் சாவியும் மேல இருந்து தூக்கி போடுறாங்க. அதை வாங்கி சித்தி என்ன பண்றாருன்னா பேனட்டை ஃபர்ஸ்ட் ஓபன் பண்றாரு. அந்த பேனட்ல சில பல வேலைகளை செய்யறாங்க. அதுக்கப்புறம் பிரேக் வயரை கட் பண்ணி விடுறாரு. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான வேலையும் செய்யறாரு. பெட்ரோல் டேங்க்லயும் ஏதோ ஒண்ணா பண்ணி வச்சுறாரு. பெட்ரோல் லீக் ஆயிட்டு இருக்கு, லைட்டா தான் லீக் ஆகுது. ஆக்சுவலா வண்டியை மொத்தம் எடுத்தாருன்னா எங்கேயாச்சும் போய் இடிக்கிற மாதிரி பண்ணி வச்சிருக்காரு. வேலையெல்லாம் முடிச்சுட்டு டே மொத்தம் உன் கதை முடிஞ்சுதுடா அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு அந்த சாவிய மறுபடியும் ரோகிணி கிட்ட தூக்கி வீசி எரிஞ்சிடுறாங்க. ரோகிணியும் ஒண்ணுமே தெரியாத மாதிரி சாவியை கொண்டு போய் இருந்த இடத்துல மாட்டி விட்டுட்டு அந்த மீன் தொட்டி இருக்கும்ல அதுக்கு பக்கத்துல மாட்டி விட்டுட்டு அவங்களும் வந்து படுத்து தூங்குறாங்க. இப்பதான் சந்தோஷத்துல இருக்காங்க ரோகிணி. எப்படியோ முத்து மாட்டுனா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் காலையில ஆகுது. சவாரிக்கு கிளம்பிட்டு இருக்காரு முத்து. காலையில 9 மணிக்கு மேல ஆயிருது. ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு போல இருக்கு மீனாக்கு. அதனால நிறைய பூ கவர் நிறைய இருக்கு. ஒரு 4-5 கவர் பெரிய பெரிய கவரா இருக்கு. இது எல்லாத்தையும் எடுத்துட்டு போகிறதுக்காக வெளியே வச்சிருக்காங்க. அதை பார்த்துட்டு முத்து கேக்குறாரு, என்ன மீனா இதெல்லாம் கொண்டு போடுமா? ஆமாங்க, நான் வண்டியில கொண்டு போயிடுவேன், அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் மீனா வா அப்படின்னு சொல்லி இந்த பூ எல்லாத்தையுமே காருக்குள்ள கொண்டு வந்து வைக்கிறாங்க. இது எல்லாத்தையுமே சிட்டியோட ஆளுங்க 2 பேரும் தூரத்துல இருந்து வெயிட் பண்ணி பாத்துக்கிட்டு இருக்காங்க. பூவெல்லாம் மீனா வச்சுட்டு வரும்போது இந்த பூக்கார அக்காலாம் எல்லாம் வர்றாங்க. எனக்கு கொஞ்சம் பூ வேணும் அப்படின்னு கேக்குறாங்க. அதனால என்ன பண்றாங்கன்னா அந்த டிக்கில இந்த பூவெல்லாம் எடுத்து கொடுக்குறாங்க. ஆக்சுவலா இந்த பூவெல்லாம் கொடுக்கறதுக்கு மீனாவும் முத்து கூட போறதா இருக்கும். ஆனா இந்த பூவெல்லாம் கொடுத்தனால மீனா முத்து கூட போக வேண்டியதில்ல. சரி நான் மட்டும் கிளம்புறேன் மீனா அப்படின்னு சொல்லி வண்டியை ஸ்டார்ட் பண்ண போறாரு. அதுக்குள்ள மீனா என்ன சொல்றாங்கன்னா, எங்க சாப்பிட்டுட்டு போயிருங்க. இல்ல மீனா லேட் ஆகுது வேண்டாம் அப்படின்னு முத்து சொல்றாரு. பரவாயில்லைங்க சாப்பிட்டுட்டு போங்க அப்படின்னு சொல்றாங்க. சரி வா அப்படின்னு சாப்பிட போயிடுறாங்க. அப்போ அதெல்லாம் பாத்துக்கிட்டு இருந்த சிட்டியோட ஆளுக சிட்டிக்கு கால் பண்ணி, அண்ணா வண்டியை ஸ்டார்ட் பண்ண வந்தா அண்ணன், அதுக்குள்ள பாத்தீங்கன்னா மறுபடியும் அவங்க சம்சாரம் சாப்பிட கூப்பிட்டுச்சுன்னு போயிட்டான் அப்படின்னு சொல்றாங்க. ச்சே தப்பிச்சுக்கிட்டே இருக்கானே அப்படின்னு பயங்கர கடுப்புல இருக்காரு சிட்டி. முத்து மீனா கூப்பிட்டாங்கன்னா சாப்பிடறதுக்கு போயிடுறாரு. அதுக்கப்புறம் சைக்கிள் ஒண்ணு வந்துட்டு இருக்கு. அதுல பேக் சைடு முட்டை டப்பா நிறைய ஏத்தி வச்சிருக்காங்க. அந்த பேலன்ஸ் பண்ண முடியாம நேரா முத்துவோட வண்டி இருக்குதுல்ல அதுல தொப்பக்கட்டின்னு சாஞ்சு விழுந்துடுறாரு. முட்டை ஃபுல்லா கொட்டிருது. இருந்தாலும் அந்த ஆள் அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடுறாரு. சாப்பிட்டு முடிச்சுட்டு முத்து மீனா 2 பேரும் வர்றாங்க. சரி மீனா நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து காரை எடுக்க வர்றாரு. கடைசியில பார்த்தா முட்டை எல்லாம் கார் ஃபுல்லா கொட்டி இருக்கு. அதை பார்த்தோன்னு கடுப்பாயிடுறாரு முத்து. என்ன இது வேலைக்கு போற சமயத்துல எவனோ ஒருத்தன் இப்படி கொட்டி விட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லி திட்டிக்கிட்டு இருக்காரு. என்னங்க பண்றது விடுங்க, இதை முதல்ல கிளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க மீனா. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அந்த அடியாளுங்க. கரெக்டா சிட்டி கூப்பிடுறாரு. என்னாச்சுடா முத்து வண்டி எடுத்துட்டானா? அண்ணன் அவன் வர்றதுக்கு முன்னாடியே ஒரு சைக்கிள்ல வந்தவன் முட்டையை கொட்டி விட்டு போயிட்டானே அப்படின்னு சொல்றாங்க. இது வேற தலைவலி அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு சிட்டி. இப்ப அவன் என்னடா பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சிட்டி கேக்குறாங்க. அந்த முட்டையெல்லாம் கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க 2 பேரும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த அடியாட்கள் அப்படியே முத்து மீனாவை காமிக்கிறாங்க. முத்து மீனா 2 பேரும் அந்த முட்டை எல்லாத்தையும் கிளீன் பண்றாங்க. கார்ல இருந்தது ஃபுல்லா கிளீன் பண்ணிட்டு பார்க்கும்போது கப்பு தாங்க முடியல, அப்பா கப்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அங்க வர்றாரு ரவி. அப்புறம் என்னடா ஆச்சுன்னு முத்துக்கிட்ட கேக்குறாரு ரவி. முட்டைலாம் இப்படி
கொட்டிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. பக்கத்துல வரும்போது டேய் ரொம்ப கப்படிக்குதுடா இரு வர்றேன்னு சொல்லிட்டு ரூம் ஸ்ப்ரே எடுத்துட்டு வந்து கார் ஃபுல்லா சுத்தில அடிக்கிறாரு. கண்டிப்பா உள்ளேயும் ஸ்மெல் அடிக்கும்டா, கார் சாவி கொடு அப்படின்னு முத்துக்கிட்ட கார் சாவிய வாங்கி ரவி காரை ஓபன் பண்ணி உள்ள ஃபுல்லா ஸ்ப்ரே அடிச்சுக்கிட்டு இருக்காரு. ரவி மறந்த பாக்குல என்ன பண்றாருன்னா அந்த காரை ஓபன் பண்ணும்போது சாவி கொடுத்துருப்பார்ல முத்து, அந்த சாவிய அவர் பாக்கெட்ல வச்சுட்டு இந்த ஸ்ப்ரே பண்ணிட்டு இருக்காரு. ஸ்ப்ரே எல்லாத்தையும் ரவி அடிச்சு முடிக்கிறாரு. அதுக்கப்புறம் டோரை லாக் பண்ணிட்டு மறந்த பாக்குல ஒரு பாக்கெட்ல சாவியை வச்சுக்கிட்டு ரூம்ல போய் அந்த ரூம் ஸ்ப்ரே வச்சுட்டு சரி வரேன் நான் அதெல்லாம் ஸ்ப்ரே அடிச்சிட்டேன் பாத்துக்கடா அப்படின்னு சொல்லிட்டு ரவி அங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. முத்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு சரி நான் கிளம்புறேன் பாட்டு போய் சாவியை போய் அந்த சாவி மாட்டுவார்ல அங்க போய் பாக்குறாரு. சாவியை காணோம், எங்கடா போச்சு சாவி அப்படிங்கும் போதுதான் ரவி கிட்ட கொடுத்தது ஞாபகம் வருது. உடனே ரவிக்கு போன் பண்ணி விஷயத்த சொல்றாரு. அதுக்கப்புறம் சாரிடா அப்படின்னு சொல்லிட்டு ரவியும் அந்த வண்டி சாவியை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. சாரிடா லேட் ஆயிடுச்சு, நான் பாட்டுல மறந்து பாக்கல போயிட்டேன் சாரி அப்படின்னு சொல்றாங்க. என்னடா என் வேலை கெட்டு போகுதேடா அப்படின்னு முத்து திட்டிக்கிட்டு இருக்காரு. அதுக்குள்ள சிட்டி அந்த பசங்களுக்கு கால் பண்றாங்க. என்னாச்சுடா முத்து வந்துட்டானா, வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சா அப்படின்னு கேக்குறாங்க. இல்லண்ணா அவன் இன்னும் வரலண்ணா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி வந்தோடனே அவன் வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டானா கூப்பிடு அப்படின்னு சொல்றாங்க. சரிண்ணா அப்படின்னு அவரும் சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் முத்துவும் ரொம்ப லேட் ஆயிடுச்சு நான் போயிட்டு வரேன் மீனா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்டேயும் சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. முத்து வண்டியை வந்து ஸ்டார்ட் பண்றாரு. ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது வண்டி. சிட்டிக்கு கால் பண்றாங்க அந்த பசங்க. அண்ணே முத்து வந்துட்டா அண்ணே, வண்டிக்குள்ள போய் உட்காந்துருக்கான், ஆனா ஸ்டார்ட் ஆகல போல இருக்கு, ரொம்ப நேரமா உள்ள உட்காந்துட்டு இருக்கானே அப்படின்னு சொல்றாங்க. வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா என்கிட்ட சொல்லுடா அப்படின்னு சொல்றாங்க. சரிண்ணா அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வண்டி இவரும் ரொம்ப நேரம் ஸ்டார்ட் பண்ணி அதை இதையும் பண்ணி எப்படியோ வண்டியை ஸ்டார்ட் பண்ணிடுறாரு முத்து. அதுக்கப்புறம் வண்டி எடுத்துட்டு போறாரு. போகிறப்ப பார்த்தா பிரேக் கொஞ்சம் லைட்டா பிடிக்காத மாதிரி இருக்கு. அதை தெரிஞ்சுக்கிறாரு முத்து. உடனே இதை ஒர்க் ஷாப்ல கொண்டு போய் கொடுக்கணும்னு சொல்லிட்டு முத்துவும் மெதுவா வண்டி ஓட்டிட்டு போறாரு. கொஞ்ச தூரம் போக போகவே பெட்ரோலும் லீக் ஆகிட்டே போய்கிட்டே இருக்கு. பெட்ரோல் குறைஞ்சுகிட்டே இருக்கிறத கவனிக்கிறாரு. இது ஏதோ பிரச்சனை அப்படின்னு நினைக்கும் போதே சடனா ஒரு வண்டி குறுக்கால வருது. சடன் பிரேக் போடுறாரு முத்து. ஆனா பிரேக் போட முடியாம டம்முன்னு போய் அந்த கார்ல போய் இடிச்சு அடிபட்டுருது முத்துக்கு. பின்னாடியே அந்த சிட்டியோட ஆளுகளும் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தாங்கல்ல. அவங்க சொல்றாங்க ஆனா முத்துவும் ஸ்லோவா தான் போனா, ஆனா வேற ஒரு வண்டி வந்தது குறுக்கால வந்ததுல பிரேக் போட முடியாம இடிச்சுட்டான் அண்ணன் அப்படின்னு சொல்றாங்க. என்னன்னு போய் பாருடா அப்படின்னு சொல்றாங்க. இல்லன்னா கூட்டமா இருக்குது என்னன்னு போய் பார்க்க முடியல அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க. இதுல பார்த்தா முத்துக்கு செமையா அடி வேற பட்டிருக்கு. அதுக்கப்புறம் ஆம்புலன்ஸ வர சொல்லி முத்துவ ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்க. இது எல்லாத்தையுமே சிட்டி கிட்ட விஷயத்த பூரா சொல்றாங்க. வீட்டுல இரு விஷயம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருது. முத்துக்கு ஆக்சிடென்ட் ஆனது தெரிஞ்சோடனே அப்புறம் எல்லாரும் ஹாஸ்பிட்டலுக்கு போய் பாக்குறாங்க. ரோகிணி மட்டும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க முத்துக்கு அடிபட்டதுக்கு. முத்து கண்ணு முழிச்சிடறாரு. அப்பா கார்ல ஏதோ பிரேக் பிரச்சனைப்பா, நானும் அதை எப்படியாச்சும் ஒர்க் ஷாப்புக்கு எடுத்துட்டு போயிடலாம் தான்ப்பா கொண்டு போனேன், அப்பதான் இது நடந்தது அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை கிட்ட சொல்றாங்க. அப்பதான் ரோகிணிக்கு நிம்மதியா இருக்கு. நம்ம பண்ணதும் தெரியல, இந்த கார் தான் மிஸ்டேக்னு முத்து நினைச்சிட்டு இருக்காரு அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. இந்த கதையை இன்னொரு கோணத்துல நம்ம பார்க்கலாம். ஆக்சுவலா எப்படி சொல்றேன்னா, இப்ப முத்துக்கு ஒரு கதையில ஆக்சிடென்ட் ஆகுது, அதே இன்னொரு கதையில ஆக்சிடென்ட் முத்துக்கு ஆகல, ஆனா வேற ஒரு விஷயத்த சிட்டி செய்ய போறாரு. முதல் கதை ஏற்கனவே நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். முத்துக்கு ஆக்சிடென்ட் ஆகுது, அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் பண்றாங்க. இப்ப பார்க்க போறது ரெண்டாவது கதை. முதல் கதையில வந்த மாதிரியே பிரேக் வயர் எல்லாமே சிட்டி கட் பண்ணிடுறாரு. காலையில முத்து வர்றாரு. பூ கொண்டு வந்து மீனா வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த பூக்காரக்கா அந்த பூவெல்லாம் கேக்குறாங்க. முட்டை உட்காரு வந்து இந்த கார் மேல கொட்டுறாங்க. முட்டை எல்லாத்தையுமே கிளீன் பண்ணிட்டு முத்து உள்ள போறாரு. ரொம்ப ஸ்மெல் தாங்க முடியலன்னு ரவிஸ் ரூம் ஸ்ப்ரேவை காருக்குள்ள எல்லாம் அடிச்சுட்டு மறந்துட்டு சாவி எடுத்துட்டு போயிடுறாரு. அதே மாதிரி மறுபடியும் சாவியை கொண்டு வந்து முத்துக்கிட்ட கொடுக்குறாங்க. இப்போ தாங்க இந்த கதையில அப்படியே ஆப்போசிட்டா மாறப்போகுது. முத்து காரை வந்து ஸ்டார்ட் பண்றாரு. ஆனா முதல் கதையில காரை ஸ்டார்ட் பண்ணி போயிருப்பாரு, அப்புறம் ஆக்சிடென்ட் ஆகும். ஆனா இந்த கதையில முத்து வண்டி ஸ்டார்ட் பண்றாரு, ஆனா ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. என்ன பிரச்சனைன்னு தெரியலன்னு சொல்லிட்டு அங்க இங்கன்னு செக் பண்ணி பாக்குறாரு. அதுக்கப்புறம் ஒர்க் ஷாப்க்கு கால் பண்றாரு. ஆனா வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது, என்னன்னு வந்து பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. நீ ஏதாவது செக் பண்ணி பாத்தியாப்பா அப்படின்னு கேக்குறாங்க. நானும் நிறைய செக் பண்ணி பாத்துட்டேன், எதுவுமே தெரியல, நீங்க வாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஒர்க் ஷாப்ல இருந்து ஒரு ஆள் வந்து பாக்குறாரு. பிரேக் வயர் கட் ஆயிருக்கு தம்பி, பெட்ரோல் வேற லீக் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்படி என்ன இப்ப என்னென்ன பண்றது அப்படியும், ஒன்னும் பிரச்சனை இல்லை தம்பி, நான் சரி பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அப்ப காரை ஒர்க் ஷாப் கொண்டு வரணுமான, எனக்கு வேற சவாரி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. கவலைப்படாதீங்க தம்பி,
தம்பி இருங்க அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணி எல்லா பொருளையும் கொண்டு வர சொல்றாங்க. அதுக்கப்புறம் பிரேக் ஒயர் எல்லாத்தையும் சரி பண்ணி கொடுக்குறாரு. பெட்ரோல் லீக் ஆயிட்டு இருக்குல்ல, அதையும் சரி பண்ணி கொடுக்குறாங்க. ஏன்டா பெட்ரோல் லீக் ஆகுது அப்படின்னு கேட்கவும், ஸ்பீட் பிரேக்கர் போறப்ப ஏதாச்சும் உரசிருப்ப தம்பி, அதில் தான் இப்படி ஆயிரும். இது மாதிரி நிறைய தடவை பண்ணிருப்பா, அதனாலதான் உனக்கு தெரியாம இப்ப லீக் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. ஆமாண்ணே, நீங்க சொல்றதும் கரெக்ட் தான். நானும் நிறைய தடவை ஸ்பீட் பிரேக்கர்ல உரசிருக்கேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் சரி பண்ணி கொடுத்துட்றாங்க. இந்த விஷயத்த பார்த்துட்டு இருந்த சிட்டியோட ஆட்கள் எல்லாமே சிட்டி கிட்ட சொல்றாங்க. சிட்டி ரொம்ப கடுப்பாயிராரு. அவனை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சிட்டி முடிவு பண்ணிடுறாரு. மறுபடியும் ரோகிணிக்கு கால் பண்றாங்க. இன்னைக்கு நைட்டும் எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் முடியவே முடியாதுங்க அப்படின்னு ரோகிணி சொல்றாங்க. ரொம்ப மண்டை கிளம்புனோடனே மறுபடியும் சரின்னு சொல்லிடுறாங்க. இந்த தடவை நான் போன் பண்ண மாட்டேன், உங்களுக்கு மெசேஜ் அனுப்புறேன், அப்படி நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. சரின்னு சொல்லிடுறாங்க. ரோகிணியும் நைட்டு தூங்காம வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ரோகிணி முத்து வரதுக்கு லேட் ஆகும், மீனா கிட்ட கேட்கலாமா அப்படின்னு நினைக்கிறாங்க. வேண்டாம் வேண்டாம், நம்ம வேற கேட்டு எதுக்கு, புதுசா கேக்குறப்ப சந்தேகம் வந்துடும், கேட்க வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணிடுறாங்க ரோகிணி. அதுக்கப்புறம் ரோகிணி என்ன பண்றாங்கன்னா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. 11 மணி ஆகுது, முத்து வரவே இல்ல. சின்னடா இது பெரிய தலைவலியா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, சரி முத்து வர்ற மாதிரி சவுண்ட் ஒண்ணுமே கேட்கல, சரி தண்ணி குடிக்கிற மாதிரி போய் மீனா எப்படியும் முத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன் மீனா உட்காந்துட்டு இருக்கீங்க, முத்து இன்னும் வரலையான்னு கேட்டோம்னா மீனா சொல்லுவாங்க, இல்லைங்க அவரு வர்றதுக்கு இன்னும் கொஞ்சம் லேட் ஆகுங்க அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. அதை வச்சே நம்ம முத்து எப்போ வர்றாருன்னு கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறந்துட்டு வெளியே வர்றாங்க. பார்த்தா கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கிறாங்க மீனா. அடங்கொய்யால, என்னடா இவ இப்படி தூங்கிட்டு இருக்கிறாளே, என்ன பண்றது, முத்து வந்துட்டாரான்னு எப்படி கேக்குறது அப்படின்னு சொல்லி திருத்துன்னு முழிச்சிட்டு இருக்காங்க. சரி கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் வந்து பார்க்கலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு சிட்டிக்கு மெசேஜ் பண்றாங்க. இன்னும் முத்து இங்க வரல அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்றாங்க. சிட்டியும் மெசேஜ் பண்றாரு, என் பசங்க அங்கதான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, முத்து வந்தோடனே எனக்கு சாவியை மட்டும் எடுத்து கொடுத்துருங்க அப்படிங்கிறாங்க. ஏங்க அதுக்கு தாங்க நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், முத்து இன்னும் வரலைங்க அப்படின்னு சொல்லி மெசேஜ் அனுப்புறாங்க ரோகிணி. சரி மேடம் கோவப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சிட்டி அப்படின்னு மெசேஜ் பண்றாரு. எப்பதான் அந்த முத்து வருவானோ தெரியலேன்னு அப்படின்னு ரூம்லயே அங்கே எங்கேயும் குறுக்கா நடக்க நடந்துகிட்டே இருக்காங்க. தூங்கிட்டு இருந்த மனோஜ் முழிச்சு பாக்குறாரு. ஏன் ரோகிணி என்னாச்சு, ரோகிணி எதனால இப்படி நடந்துகிட்டு இருக்க, என்னாச்சு அப்படின்னு பதறி போய் கேக்குறாரு. இல்ல மனோஜ் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மனோஜ், எனக்கு தூக்கம் வரல, அதான் சும்மா நடந்து கொடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. சரி சரி, நானும் கூட என்னமோ ஏதோன்னு பயந்துட்டேன் ரோகிணி, வந்து படு ஏன்னா தூக்கம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் தூங்கிறாரோ. ஐயோ இந்த மனோஜ் ஒரு தாண்டா, என்ன பண்றது வேற வழி இல்ல அப்படின்னு சொல்லி சரி கொஞ்ச நேரம் படுக்கலாம்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் படுக்கிறாங்க. ஆனா அசந்து போய் தூங்கிடுறாங்க ரோகிணி. அதுக்கப்புறம் காலையில முழிச்சு பாக்குறாங்க. பயங்கரமான ஷாக். காலையில ஆயிடுச்சு, என்னடா இது காலையில ஆயிடுச்சு, டைம் என்ன அப்படின்னு பார்த்தா 7 மணி ஆயிடுச்சு. ஐயோ 7 மணி ஆயிடுச்சு, என்னாச்சுன்னு தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்தாரா இல்லையான்னு வேகமாய் போய் பாக்குறாங்க. முத்து அப்பதான் எழுந்திருச்சு அவங்க அப்பா கிட்ட பேசிட்டு இருக்காரு. அப்பா சவாரி கால் பண்ணாங்கப்பா, நான் சவாரி போயிட்டு வந்துடுறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலையிட்ட சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாரு முத்து. ச்சா இவ்வளவு நாள் நல்ல சான்ஸ கெடுத்துட்டமே அப்படின்னு சொல்லி செம்ம கோபத்துல இருக்காங்க ரோகிணி. அதுக்கப்புறம் ரோகிணி எல்லாம் கிளம்பி வெளியே வர்றாங்க. அப்பதான் ஒரு ஃபோன் கால் வருது. பாக்குறாங்க, பார்த்தா சிட்டி தான். சிட்டி சொல்லுங்க அப்படின்னு கேக்குறாங்க. என்னங்க ரோகிணி எத்தனை மெசேஜ் உங்களுக்கு பண்றது, கால் தான் பண்ண முடியாது, மெசேஜ் பண்ணலான்னு எத்தனை தடவை மெசேஜ் பண்றது, நீங்க அதை எடுத்து பாத்தீங்களா இல்லையா ரோகிணி, என்னங்க சொல்றீங்க. ஆமா ரோகிணி, நானும் எத்தனை தடவை உங்களுக்கு மெசேஜ் பண்றது, முத்து காரை கொண்டு வந்து நிறுத்திட்டா சாவி எடுத்துட்டு வாங்கன்னு எத்தனை மெசேஜ் பண்ண, ஒரு மெசேஜுக்கும் கூட நீங்க ரிப்ளை பண்ணவே இல்லை ரோகிணி. சிட்டி நானும் வெயிட் பண்ணிட்டு தான் இருந்தேன் சிட்டி, ஆனா என்னால ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு மேல வெயிட் பண்ண முடியல. என் ஹஸ்பண்ட் எழுந்துருச்சு என்ன முழிச்சிட்டு இருக்கேன்னு கேட்டாரு, வேற வழி இல்லாம படுத்தேன், ஆனா தூங்கிட்டேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க. என்னங்க இப்படி போட்டு சொதப்பிட்டீங்களே. சரிங்க பரவாயில்ல விடுங்க, இன்னைக்கு நைட்டு தூங்கிடாதீங்க, முத்து வந்தோடனே எனக்கு கால் பண்ணிருங்க. என் பசங்க இன்னைக்கு நைட்டு 9 மணில இருந்து அங்கதான் இருப்பாங்க உங்க ஏரியா பக்கம். முத்து வந்தோடனே சொன்னீங்கன்னா போதும், அவங்க வந்து நின்னோடனே நீங்க அவங்க கிட்ட சாவியை கொடுத்துருங்க. ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ்க்குள்ள வேலையை முடிச்சுட்டு உங்ககிட்ட சாவியை கொடுத்துருவாங்க, ஓகேவா அப்படின்னு சொல்றாரு. சிட்டி கார் சாவியை கேட்டுக்கிட்டே இருக்கீங்க சிட்டி, அப்படி என்னதான் கார் சாவியை வாங்கி முத்துவோட கார்ல என்ன பண்ண போறீங்க ரோகிணி. இப்ப நான் சொன்னேன்னா உங்களுக்கு புரியாது, அதனால வெயிட் பண்ணுங்க, நான் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அந்த முத்து பையன் மாட்டுவான் பாருங்க, அப்ப சந்தோஷமா அதை என்ஜாய் பண்ணுங்க, என்ன செஞ்சேன் ஏது செஞ்சேன்னு உங்களுக்கே தெரிஞ்சு போயிரும் அப்படின்னு சொல்றாரு. சிட்டி என்னமோ சிட்டி நீங்க சொல்றீங்க நான் செய்யறேன் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி போனை கட் பண்ணிடுறாங்க. அன்னைக்கு ஈவினிங் ஆகுது. முத்து வேகமா வீட்டுக்கு வர்றாரு. மீனா வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. மீனா மீனா அப்படின்னு சொல்லிட்டு முத்து வர்றாங்க. என்னங்க நீங்க தாங்க இருக்க, அதுக்குள்ள என்னங்க இவ்வளவு சத்தம் போட்டுட்டு வர்றீங்க. அதுல ஒண்ணு இல்ல மீனா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, இன்னைக்கு ஒரு பெரிய சவாரி கிடைச்சிருக்கு. அப்படிங்க என்ன சவாரிங்க,
இங்க இருந்து மகாபலிபுரம் போறதுக்கு. இது பக்கத்துல தானுங்க. இல்ல மீனா, மகாபலிபுரம் மட்டும் போகலாம். அங்க இருக்க இடத்தையெல்லாம் பக்கத்துல இருக்க இடங்கள்லாம் நம்ம தான் சுத்தி காமிச்சிட்டு நாளைக்கு நைட்டு தான் கூட்டிட்டு வருவேன். இந்த சவாரி மட்டும் முடிச்சுன்னு வச்சுக்கேன், நல்ல காசு வரும் மீனா. நான் போயிட்டு வந்துட்டுமா? சரிங்க, போயிட்டு வாங்க. அப்பப்போ எனக்கு கால் பண்ணுங்க. கண்டிப்பா மீனா, உனக்கு கால் பண்ணாம இருப்பேனா? நான் கால் பண்றேன். சரி, போயிட்டு வரேன். நான் அப்பாட்ட சொல்லிட்டு கிளம்புறேன் மீனா அப்படின்னு சொல்லிட்டு முத்து நேரா அவங்க அப்பா கிட்ட வந்து சொல்றாங்க, இப்படி ஒரு சவாரி இருக்குப்பா, நான் போயிட்டு வந்துடுறேன். சரிடா முத்து, பார்த்து போயிட்டு வா, பத்திரமா போயிட்டு வருவான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாரு முத்து. இந்த விஷயம் எதுவுமே நம்ம ரோகிணிக்கு தெரியாது. எப்படியாச்சு முத்துவோட கார் சாவி எடுத்தே ஆகணும் அப்படின்னு ரோகிணியும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஈவினிங் ஆகுது, வீட்டுக்கும் வர்றாங்க. வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ரோகிணி. ஆனா முத்து வர மாதிரி தெரியல. இந்த சமயத்துல நைட் டைம் ஆயிருது. மீனா உட்காந்து தனியா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு இதுதான் நல்ல சமயம், மீனா கிட்ட போய் கேட்டுடலாம் முத்து எப்போ வருவாரு அப்படின்னு சொல்லிட்டு மீனா கிட்ட போய் கேக்குறாங்க ரோகிணி. என்ன மீனா, நீங்க தனியா சாப்பிட்டுட்டு இருக்கீங்க, முத்து வரலையா அப்படின்னு கேக்குறாங்க. இல்லைங்க, அவர் சவாரிக்கு போயிருக்காரு. ஏன் மீனா, வர லேட் ஆகுமா முத்து அப்படின்னு கேக்குறாங்க ரோகிணி. இல்லைங்க, ஒரு சவாரிக்கு வெளியூர் போயிருக்காருங்க, நாளைக்கு தான் வருவாரு அப்படின்னு சொல்றாங்க மீனா. அச்சா, போட்டோ பிளான் எல்லாம் போச்சே, சொதப்பிருச்சே அப்படின்னு சொல்லி ஒரே யோசனை இருக்காங்க ரோகிணி. மீனா பேசுனது எதுவுமே காதல விழுகல ரோகிணிக்கு. மீனா பார்த்துட்டு, என்னங்க நான் பேசிட்டே இருக்கேன், ஒன்னும் பேச மாட்டேங்க. என்ன சொன்னீங்க மீனா? அதுதாங்க சொன்னங்களே, அவரு நாளைக்கு தான் வருவாருங்க, அதனால தாங்க நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. ஓ சரிங்க மீனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே சோகமா அங்கிருந்து ரோகிணி கிளம்பிடுறாங்க. சிட்டிக்கு மெசேஜ் பண்றாங்க, இன்னைக்கு முத்து ஊர்ல இல்ல, நாளைக்கு தான் வருவானாமா அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் அனுப்புறாங்க. சிட்டி அதை பார்த்துட்டு செம்ம கடுப்பாகுறாங்க. அடுத்த நாள் ஆகுது. ரோகிணி வேலையெல்லாம் முடிச்சுட்டு நைட்டு வீட்டுக்கு வர்றாங்க. பார்த்தா அங்க முத்து இருக்காரு. அப்பாடா, எப்படியோ முத்து வந்துட்டான் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாரும் சாப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் எல்லாம் தூங்க போயிடுறாங்க. ஆனா ரோகிணி மட்டும் தூங்கவே இல்ல. முத்து மீனா ரெண்டு பேரும் தூங்கட்டும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க. ஆக்சுவலி இன்னைக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா படுத்துக்கிறாங்க, ஆனா தூங்காம வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா முத்து வரட்டும்னு சொல்லி அப்படியே அந்த குறுக்கால் நடுக்கால் அந்த ரூம்ல நடந்துகிட்டே இருக்கிறத மனோஜ் பார்த்துட்டு ஏன் தூங்கலன்னு கேள்வி கேட்டார்ல, அதனால அந்த பிரச்சனையே வேண்டான்னு சொல்லிட்டு இன்னைக்கு படுத்துக்கிறாங்க. ஆனா தூங்காமே உட்காந்துட்டு இருக்காங்க, வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. மணி 10:30 ஆகுது, 11:30 ஆகுது. சரி, எப்படியும் முத்து மீனா தூங்கி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மெதுவா எழுந்திருச்சு வந்து பாக்குறாங்க. லைட்டா கதவை திறந்து பாக்குறாங்க. பார்த்தா முத்து மீனா ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே இருக்காங்க. கடுப்பாயிருது. இந்த முத்துவும் மீனாவும் இன்னும் தூங்காம என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ச்சே வேலையவே கெடுக்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் போய் படுத்துக்கிறாங்க. சிட்டி மெசேஜ் பண்றாரு, என்னாச்சு முத்து வந்துட்டானா அப்படின்னு கேக்குறாங்க. முத்தெல்லாம் வந்துட்டாங்க, ஆனா இன்னும் பேசிக்கிட்டே இருக்கா, தூங்கவே இல்ல, கொஞ்சம் வெயிட் பண்ண சிட்டி அப்படின்னு மெசேஜ் பண்ணிடுறாங்க ரோகிணி. அதுக்கப்புறம் 1 மணி 1:30 மணிக்கு மேல ஆகுது. ரோகிணி அப்படியே அசந்து தூங்கிடுறாங்க. டப்புன்னு முழிக்கிறாங்க, டைம் பாக்குறாங்க, 1:30 மணிக்கு மேல ஆகுது. அச்சிச்சோ, இவ்வளவு டைம் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு எழுந்திருச்சு மெதுவா போய் பாக்குறாங்க. பார்த்தா முத்து மீனா ரெண்டு பேரும் தூங்கிட்டாங்க. இதுதான் நல்ல சமயம் அப்படின்னு சொல்லிட்டு முத்து மீனா ரெண்டு பேரும் தூங்கிட்டு இருக்க சமயம் பார்த்து முத்துவோட சாவியை எடுத்துறாங்க. சரி, சாவியை எடுத்துட்டோம், ஆனா எப்படி கொண்டு போய் குடுக்கறது அப்படின்னு யோசனை பண்ணிட்டு கதவை திறக்கலாம் அப்படின்னா கண்டிப்பா மெயின் டோரை ஓபன் பண்ணா முத்துவும் மீனாவும் கண்டிப்பா கண்ணு முழிச்சிருவாங்க. மீனா தூங்கிட்டாங்க கூட, முத்து உஷார் பாட்டி என்ன சத்தம்னு எழுந்திருச்சிருவான். என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்கும்போது சரி, கிச்சனுக்கு போற மாதிரி போய் பின்னாடி பக்கம் இருக்க டோரை மெதுவா ஓபன் பண்ணி பால்கனி வழியா அந்த சாவியை தூக்கி போட்டுடலாம் அப்படின்னு பிளான் பண்றாங்க. அதே மாதிரி சிட்டிக்கு மெசேஜ் அனுப்புறாங்க. அதுக்கு சிட்டி சொல்றாரு, நீங்க தூக்கி எல்லாம் போட வேண்டாம், நான் ஒரு கயிறை தூக்கி போடுறேன், அந்த கயிறுல இதை கட்டி எனக்கு கீழே இறக்கி விட்டுருங்க, நான் எல்லா வேலையும் முடிச்சுட்டு அந்த கயிறுலயே இந்த சாவியை கட்டி விட்டுறேன், நீங்க மேல இழுத்துக்குங்க, ஈஸியா போயிரும் அப்படின்னு சொல்றாரு. சூப்பர் ஐடியா, சரின்னு சொல்லிட்டு சாவியை எடுத்துக்கிட்டு மெதுவா பதுங்கி பதுங்கி வந்து டைனிங் ஹால் ரூம்ல இருக்கக்கூடிய அந்த பேக் டோர் மெதுவா திறந்து அதுக்கப்புறம் இந்த பால்கனி கேட்டையும் திறந்துட்டு வெளியே போறாங்க. சிட்டியும் பின்னாடி பக்கம் நின்னுகிட்டு இருக்காங்க. சிட்டிய பார்த்த பின்னாடி ரோகிணி என்ன பண்றாங்கன்னா அந்த கதவை மெதுவா மூடிடுறாங்க. அதுக்கப்புறம் சிட்டிய கயிறு தூக்கி போட சொல்றாங்க. ஆக்சுவலி இது எல்லாமே மெசேஜ் பண்ணிதான் இவங்க கன்வே பண்ணிக்கிறாங்க எல்லாத்தையுமே. கயிறு தூக்கி போடுங்க சிட்டி அப்படின்னு மெசேஜ் பண்ணோன்னே அவர் கயிறை தூக்கி மேல போடுறாரு. ரொம்ப சன்னமான கயிறு, அதனால அந்த கயிறை முத்துவோட கார் கீ செயின்ல கட்டி கீழே இறக்கி விடுறாங்க. அதை வாங்கிக்கிறாரு சிட்டியும்.
அதுக்கப்புறம் சிட்டி என்ன பண்றாருன்னா, முதல்ல பிளான் பண்ணாரு பாருங்க. அதேதான். அந்த போதை வஸ்துக்களை எல்லாத்தையும் முத்துவோட கார்ல வச்சு அவர மாட்டி விடணும்னு பிளான் பண்ணார்ல, அதத்தான் இப்ப பண்ண போறாரு. அந்த பொருட்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்திருக்காங்கல்ல, அது எல்லாத்தையுமே முத்துவோட கார் டிக்கில கொஞ்சம் வைக்கிறாங்க. அந்த டயர்லாம் வைப்பாங்கல்ல, அதுக்கு அடியில வச்சு விட்டுறாங்க. அதுக்கப்புறம் முத்துவோட கார்ல முன்னாடி சைடுல ஒரு சின்ன பேக்ல கொஞ்சோண்டு பொருள் வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் பேக் சைடு இருக்க சீட்டுக்கு பின்னாடி பக்கம் அந்த கண்ணாடி இருக்கும்ல, ரியர் கிளாஸ்க்கு பின்னாடி பக்கம் ஒரு சின்ன ஒரு பேக் பவுச் மாதிரி இருக்கு. அதுல ஒண்ணா வச்சிடுறாங்க. மொத்தவே கண்டுபிடிக்காத அளவுக்கு தான் வச்சிருக்காங்க. எல்லா வேலையும் பக்காவா முடிச்சிடறாங்க. சிட்டி கேக்குறாரு, எல்லா வேலையும் பக்காவா முடிச்சிட்டீங்களா அப்படின்னு அவங்க கிட்ட வேலை செய்யற பசங்க கிட்ட கேக்குறாங்க. பக்காவா முடிச்சிட்டோம் சார் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா, அந்த சாவிய மறுபடியும் அந்த கயித்துல கட்டி கயித்தை மேல இழுத்துக்குங்க ரோகிணி அப்படின்னு மெசேஜ் அனுப்புறாரு. அதுக்கப்புறம் அந்த கயித்தை இழுத்துக்கிறாங்க ரோகிணி. அந்த சாவியையும் எடுத்துக்கிறாங்க. இப்ப என்ன பண்ணிருக்கீங்க அப்படின்னு சிட்டி கிட்ட மெசேஜ் பண்ணி கேக்குறாங்க ரோகிணி. அதுதான் நான் ஏற்கனவே சொல்லிட்டேனே ரோகிணி உங்ககிட்ட அப்படின்னு மெசேஜ் அனுப்புறாரு. சிட்டி சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த சாவியை எடுத்துட்டு வந்து மறுபடியும் லைட்டா கதவை திறந்து அப்புறம் கதவெல்லாம் சாத்திட்டு ஹாலுக்கு வந்து முத்து எங்க அந்த கார் சாவியை மாட்டியிருந்தாரோ அதே இடத்துல கார் சாவியை வச்சுட்டு உள்ள போய் படுத்துறாங்க ரோகிணி. இப்பதான் ரோகிணிக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்பாடா, எப்படியோ நம்ம முத்துவ மாட்டி விட போறோம், இப்பதான் நமக்கு நிம்மதியா இருக்கு அப்படின்னு அவ்வளவு குஷியா இருக்காங்க. என்ன சந்தோஷம் இந்த கரடி மூஞ்சி வாயினுக்கு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி இருக்கு. அவ்வளவு சந்தோஷமா ரோகிணி படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. காலையில ஆகுது, எல்லாம் டெம்போல எழுந்திருக்கிறாங்க. ரோகிணி ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. மனோஜ் இதை நோட் பண்றாரு. என்ன ரோகிணி ரொம்ப சந்தோஷமா இருக்க, என்ன ஏதாச்சும் உனக்கு புதுசா இன்கிரிமெண்ட் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு கேக்குறாரு மனோஜ். அப்படி பாக்குறாங்க. ஆமா மனோஜ், எனக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. இன்னைக்கு முத்து மாட்ட போறான். அந்த முத்து மீனா ரெண்டு பேரும் அசிங்கப்பட போறாங்க. அதை நினைச்சுதான் சந்தோஷமா இருக்கு அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு, சச்சா அதெல்லாம் ஒண்ணு இல்லையே, நான் நார்மலா தான் இருக்கேன் மனோஜ் அப்படின்னு சொல்றாங்க. என்னமோ நீ ஹாப்பியா இருக்க மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் அங்க இருந்து போறாங்க. அதுக்கப்புறம் என்ன முத்து வேலைக்கு கிளம்பி போறாங்க. அதை ஓடி வந்து பாக்குறாங்க. பால்கனி நின்னு வண்டி எடுக்கிறானா முத்து அப்படின்னு பாக்குறாங்க. இவங்க நினைச்சிட்டாங்க ஏதோ பிரேக் ஒயர் இது மாதிரி கட் பண்ணி விட்டுருப்பானோ என்னமோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அப்படி பாக்குறாங்க. வண்டி எடுத்துட்டு செல்லுன்னு போறாரு முத்து. என்ன பிரேக் ஒயரை கட் பண்ணிருக்கான்னு நினைச்சிடானு, ஆனா பிரேக் ஒயர் கட் பண்ணல, என்ன செஞ்சிருப்பான் அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை கஸ்டமர் மாதிரி சிட்டியோட ஆளுகளை அனுப்பிச்சு விட்டு அவன் பொருளை முத்து திருடிக்கிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி செய்வானோ, அந்த பொருள் இங்கதான் இருக்குன்னு சொல்லி ஒரு போலீஸ் அதை எடுத்து கண்டுபிடிச்சு போலீஸ் இவங்களை அரெஸ்ட் பண்ணுவாங்களோ அப்படின்னு நினைக்கிறாங்க. இது மாதிரி நிறைய திங்க் பண்ணி பாக்குறாங்க. சேச்சா விடு விடு, என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணியே பாக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுடுறாங்க ரோகிணி. முத்துவும் பாத்தீங்கன்னா சவாரி அங்கே இங்கேன்னு போய்கிட்டு இருக்காரு. அப்பதான் கரெக்டா மணி ஒரு 11:30 மணி ஆகுது. அந்த சமயத்துல சிட்டி என்ன பண்றாருன்னா, அந்த போலீஸ்க்கு கால் பண்றாங்க. அவங்க கிட்ட போலீஸ் கிட்ட முத்துவோட வண்டி நம்பரை சொல்லி அதுலதான் வந்து போதைப் பொருட்கள் எல்லாம் ஏத்திட்டு அவன் போய்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி இன்ஃபார்ம் பண்றாரு போலீஸ் கிட்ட சிட்டி. சார் நீங்க யாருங்க சார் அப்படின்னு கேக்குறாங்க போலீஸ். சார் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்ககிட்ட சொல்லிட்டேன், இதுக்கு மேல எங்கிட்ட கேட்காதீங்க, அந்த வண்டி நம்பர்ல செக் பண்ணி பாருங்க, அதுக்கப்புறம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி போனை கட் பண்ணிடுறாங்க. போலீஸ் கால் சென்டர்ல இருந்து உடனே போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு இந்த நியூஸ் போகுது. இதை தெரிஞ்ச உடனே வண்டி நம்பரை பார்த்துட்டு டிராபிக் போலீஸ்க்கு எல்லாத்துக்குமே இந்த வண்டி நம்பரை கொடுத்துட்றாங்க. இந்த வண்டி மட்டும் கிடைச்சதுன்னா புடிச்சு வைங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. கரெக்டா ஒரு முக்குல திரும்பி முத்து வந்துகிட்டு இருக்காரு. ஒரு சவாரி இறக்கி விட்டுட்டு அப்பதான் வந்துட்டு இருக்காரு. இந்த நியூஸ் எல்லாத்துக்குமே கிடைச்சிருக்கனால ஒவ்வொரு வண்டியவா செக் பண்ணிட்டு இருக்காங்க. முத்துவோட வண்டியும் வருது. டிராபிக் போலீஸ் எல்லாம் செக் பண்ணிட்டு இருக்கிறத பாக்குறாரு முத்து. மறுபடியும் செக்கிங்க போடா அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டு இருக்காங்க. இன்னைக்கு சவாரிக்கு வேற ஆள் கூப்பிட்டுருவாங்க. இவங்க இவ்வளவு செக் பண்ணிட்டு எப்ப விடுறாங்கன்னு தெரியலையே, இத்தனை வண்டி நிக்குது அப்படின்னு யோசனை பண்ணிட்டு நின்றுட்டு இருக்கும் போதே இப்படின்னு எட்டி பாக்குறாரு. பார்த்தா அங்க அருண் இருக்காரு. சுத்தம் இவன் நம்மள ரொம்ப டார்ச்சர் பண்ணுவானே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காரு. இவன் என்ன சொன்னாலும் சரி, நம்ம இவனை செக் பண்ணவே விடக்கூடாது வண்டியா அப்படின்னு முத்து முடிவு பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் ஒவ்வொரு வண்டியா செக் பண்ணி முடிக்கிறாங்க. முத்துவோட வண்டியும் வருது. வண்டி நம்பர் ஏற்கனவே டிராபிக் போலீஸ் முதல் கொண்டு எல்லா போலீஸ் கிட்டயுமே இந்த நம்பரை கொடுத்துருப்பாங்க. யாரு பாத்தீங்கன்னாலும் இந்த நம்பர் இருக்கிற வண்டியில வர்றவங்கள புடிச்சிருங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. அருணும் நம்ம முத்துவோட வண்டியை பாக்குறாரு. டிபார்ட்மெண்ட்ல சொன்ன வண்டி இதுதான், இதை முதல்ல நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலா
முத்துவோட வண்டிக்கு முன்னாடி 4-5 வண்டி நின்னுக்கிட்டு இருக்கு. அப்பவே கண்டுபிடிச்சிடுறாங்க. உடனே என்ன பண்றாங்கன்னா இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க அங்க இருக்க டிராபிக் போலீஸ் எல்லாத்துக்கிட்டையுமே. அதுக்கப்புறம் போலீஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. முத்து வண்டிக்கு முன்னாடி இருக்கிற எல்லா வண்டியுமே போக சொல்லிடுறாங்க. எல்லா வண்டியும் போயிட்டு இருக்கிறத பார்த்துட்டு பரவாயில்லையே வண்டியை சீக்கிரம் செக் பண்ணி அனுப்புறாங்களே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது செக் பண்ணாம எல்லா வண்டியும் போயிட்டு இருக்கு. செக் பண்ணி முடிச்சிட்டாங்க போல இருக்கு அப்படின்னு முத்துவும் நினைச்சுக்கிட்டு அவரும் வண்டி எடுத்து போய்கிட்டு இருக்காரு. போறப்ப முத்துவோட வண்டியை மட்டும் அருண் நிறுத்துறாரு. போச்சு போ, இந்த ஆளா இவன் ஒருத்தன் டார்ச்சர் பண்ணுவானே அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை நிறுத்திட்டு, என்னங்க சார் வண்டி விட்டு இறங்கு அப்படின்னு சொல்றாரு அருண். முடியாது சார். எதுக்கு இறங்க சொல்றீங்க? இறங்கி அவன் வண்டியை செக் பண்ணும். சார் இதுக்கு முன்னாடி இருந்த வண்டி ஏதாச்சும் உன செக் பண்ணீங்களா? செக் பண்ணல. அப்புறம் என்ன சார் அதனை ஏன் வண்டியை மட்டும் செக் பண்றது? முடியாது சார், நான் இறங்க முடியாது, நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எடுத்து போகும்போது பார்த்தா 4-5 டிராபிக் போலீஸ் வந்து சுத்தி வளைச்சிடுறாங்க. சடன் பிரேக் போட்டு முத்து வண்டியை நிறுத்திடுறாரு. உன் வண்டியை செக் பண்ண விடு, இல்லாட்டி பெரிய பிரச்சனையாயிரும் அப்படின்னு சொல்றாரு அருண். அதுக்கு முத்து எல்லாம் முடியாது சார், இறங்க முடியாது, என்ன பண்ணுவீங்க இப்போ அப்படின்னு சொன்னோன்னே பாத்தீங்கன்னா இதுல வேற என்ன பண்ணிடுறாருனா முத்து காரோட டோரை லாக் பண்ணிடுறாரு. திறந்து பாக்குறாரு. அருண் திறக்க முடியல. உடனே என்ன பண்றாரா லைட்டா அந்த கண்ணாடி இறக்கி விட்டுருப்பாரு முத்து. அந்த கண்ணாடிக்குள்ள கைய விட்டு முத்துவோட காலரை பிடிச்சு மேல அப்படி இழுக்கிறாரு. முத்து அப்படி அந்த டோரை டம்முன்னு இடிக்கிறாரு. கோவம் வந்துருது முத்துக்கு. உடனே டோரை லாக் பண்ணி கதவை திறந்து என்ன சார் பண்ணுவீங்க? என்ன உங்களுக்கு தைரியம் வந்து என் சட்டையை பிடிச்சி இழுப்பீங்க? டேய் உன் சட்டையை பிடிச்சி இழுக்காம அப்புறம் வேற என்ன பண்ணுவாங்க நீ செஞ்ச காரியத்துக்கு? நான் என்ன சார் பண்ணேன்? இப்பதான் சவாரியை முடிச்சுட்டு இப்பதான் வர்றேன். நான் என்ன தப்பு பண்ண போறேன் அப்படின்னு கேக்குறாரு முத்து. தப்பு பண்ண போறியா? தப்பு பண்ணிட்டு தாண்டா ஓடி ஓடி ஒளிஞ்சிட்டு இருக்கிற. நான் என்ன சார் தப்பு பண்ண ஓடி ஓடி ஒளியறதுக்கு அப்படின்னு முத்து சொல்றாரு. அருண் அதுக்கு சொல்றாரு, இப்ப வண்டியை செக் பண்ணி பார்த்தா நீ என்ன தப்பு பண்ணிருக்கேன்னு உனக்கே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கான்ஸ்டபிள் வண்டியை செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் வண்டியை செக் பண்ண போறாங்க. முத்து சொல்றாரு, சார் என் வண்டியில இப்ப ஒன்றுமே இல்ல, ஆனா நீங்க செக் பண்ணி ஒண்ணும் இல்லைன்னு இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் என்ன நான் பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது சார் அப்படின்னு சொல்லவும் அதுக்கு அருண் சொல்றாரு, போதும் போதும் நிறுத்து, அப்படி வண்டியில ஏதாச்சும் இருந்ததுன்னா நீ என்ன பண்ணுவ அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு மொத்தம் சொல்றாரு, சார் மடியில கனம் இருந்தா தான் வண்டியில பயம் இருக்கும், எனக்கு பயம் இல்ல, தைரியமா செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லவும் அருண் அதுக்கு கேக்குறாரு, ஏண்டா இவ்வளவு நேரம் நான் வா வெளியேன்னு உனக்கு வண்டியை செக் பண்ணணும்னு கூப்பிட்டேன், ஆனா நீ வந்தியா, அப்புறம் பயம் இல்லாம எதுக்குடா வரமாட்டேன்னு சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஒரு இன்ஸ்பெக்டர் சொல்றாரு, டேய் ஏன்னா அருண் வேண்டாத சண்டையெல்லாம் இழுத்துட்டு இருக்க, பேசாம ஏப்பா கொஞ்சம் நீ தள்ளி நில்ல அப்படின்னு சொல்லி 2 கான்ஸ்டபிளையும் முத்து பக்கத்துல நிக்க வச்சுட்டு மிச்சவங்க எல்லாத்தையும் செக் பண்ண சொல்றாங்க வண்டிய. அதுக்கப்புறம் வண்டியில செக் பண்றாங்க. டிக்கில எதுவும் இல்ல சார், பேக் சைடு எதுவும் இல்ல சார் அப்படின்னு சொல்றாரு ஒரு கான்ஸ்டபிள். அப்ப அருண் வர்றாரு. பார்த்தா நீட்டா இருக்குது. எதுவும் இல்லைன்னு போகும்போது திடீர்னு அவருக்கு ஒரு யோசனை வருது. உடனே என்ன பண்றாருன்னா இந்த டிக்கிக்கு மேல ஒரு கவர் மாதிரி போட்டு அதுக்கடியில தானே எக்ஸ்ட்ரா டயர் இருக்கும். அதை ஓபன் பண்ணி பார்க்கும்போது எக்ஸ்ட்ரா டயருக்குள்ள ஒரு பவுச் இருக்கு. அந்த பவுச்சை எடுத்து பார்க்கும்போது அதே மாதிரி சரக்கெல்லாம் இருக்குது. அதை அப்படி பிரிச்சு நாக்களை தொட்டு பாக்குறாரு. பயங்கரமா சுருன்னு ஏறுது. இது சரக்குவா அப்படின்னு சொல்லிடுறாரு அருண். அதை கொண்டு வந்து முத்து கிட்ட காமிக்கிறாரு. முத்து பாக்குறாரு, இது என்ன சக்கரை பவுடர் மாதிரி இருக்கு சார் அப்படின்னு சொல்றாங்க. சக்கரை பவுடரா? ஊசுறதுக்கு ஒரு அளவுல அப்படின்னு பல்லாறு கண்ணுத்துல அரையிறாரு. முத்துவாத்த பார்த்தோன்னே முத்துக்கு பயங்கர கோவம் வந்துருது. என்ன எதுக்கு சார் அடிச்சீங்க அப்படின்னு சொல்லி மறுபடியும் அருண கண்ணுத்துல பயங்கரமா அடிக்கிறாரு முத்து. பக்கத்துல இருக்க போலீஸ்க்குலாம் பயங்கர கோவம் வந்துருது. ஏண்டா தப்பு பண்ணதும் இல்லாம போலீஸ் மேலே கையை நீட்டியாடா அப்படின்னு எல்லாரும் போட்டு முத்துவை அடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் காருக்குள்ள எல்லாம் தேடி பாக்குறாங்க. பேக் சைடு அந்த கண்ணாடிக்கு பக்கத்துல ஒரு பவுச் எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அதே மாதிரி காருக்கு முன்னாடி சைடும் ஒரு பவுச் எடுக்கிறாங்க. சார் மொத்தம் 3 பவுச் இருக்கு சார் அப்படின்னு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. எங்கடா வாங்கின இந்த போதை வஸ்து எல்லாம் எங்க வாங்கின சொல்லு அப்படின்னு கேக்குறாரு. இது கேட்டோன்னே முத்துக்கு பயங்கர ஷாக்கா இருக்கு. என்ன சார் சொல்லிட்டு இருக்கீங்க? நீங்களே வச்சு நீங்களே எடுத்து ஜெயில போடணும்னு முடிவு பண்ணிட்டீங்களா அப்படின்னு அருண் கிட்ட கேக்குறாரு. ஏன்னா இவரு எந்த தப்புமே பண்ணல. சோ அருண் தான் இது மாதிரி வச்சு நம்மள மாட்டி விடுறதுக்காக செஞ்சிருக்காரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு, தெரிஞ்சு போச்சு சார், எனக்கு தெரிஞ்சு போச்சு, நீங்களே தேடுற மாதிரி தேடி அங்க இருக்கிற மாதிரி வேணும்னு எடுத்துட்டு வந்து என்ன இப்ப மிரட்டுறீங்க, எனக்கு புரிஞ்சு போச்சு சார், நான் இந்த தப்ப பண்ணல அப்படின்னு சொல்லவும், டேய் நான் தாண்டா இதை எடுத்துட்டு வந்தேன், ஆனா காருக்குள்ள இருந்ததெல்லாம் யார் எடுத்தது? நான் தான் கொண்டு போய் வச்சுனா சார். அதுக்கு முதல் சொல்றாரு, சார் நான் இந்த பொருள் எல்லாம் வைக்கல, ஏன் உங்க கான்ஸ்டபிள் கிட்ட நீ சொல்லியே இதை வச்ச மாதிரி வச்சு எடுத்துக்க வந்திருக்கலாம்ல அப்படின்னு சொல்றாங்க. இப்படியே மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்கிறப்பா சிட்டி போலீஸ் வந்துடுறாங்க. இவங்க பேசிட்டு இருக்கிறத பார்த்தோன்னே மொத்த பலார்னு கன்னத்துல அரைஞ்சிட்டு, அருண் என்னாச்சு அப்படின்னு கேக்குறாங்க. சார் 3 பாக்கெட் சரக்கு
பட்டணம் இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. ஏன்டா இப்படிலாம் பண்ணனா அப்படின்னு பலார்னு முத்து கன்னத்துல அடிக்கிறாங்க. அப்போ முத்து சொல்றாரு, சார் இதை நான் செய்யவே இல்லை சார். இதோ நிக்கிறாரு டிராபிக் போலீஸ், இவருதான் போய் செக் பண்ணாரு, அவருதான் எடுத்துட்டு வந்தாரு. நான் இது மாதிரி தப்பு பண்ண மாட்டேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சார் ஒரு ஃபேமிலி சவாரி வந்தாங்க, அவங்களை இறக்கி விட்டுட்டு வந்தேன் சார். ஃபேமிலி எல்லாம் கூப்பிட்டு இது மாதிரி பண்ணுவாங்களா சார் அப்படின்னு சொல்லும் போதே அருண் சொல்றாரு, சார் இது ஏற்கனவே சரக்கு கை சார், இவன் ஓவரா குடிப்பான் சார், அதனால இதெல்லாம் செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அருண் சொல்றாரு. அதுக்கப்புறம் என்ன, இன்ஸ்பெக்டர் இவனை அரெஸ்ட் பண்ணுங்க முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு காரையும் எடுத்துட்டு வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல நிறுத்திருங்க காரா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் சார் நான் எதுவுமே பண்ணல சார்னு அத்தனை தடவை முத்து சொல்றாரு. ஆனா யாருமே கேக்குற மாதிரி இல்ல. முத்துவா அரெஸ்ட் பண்ணிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த போலீஸ்ல சும்மா இருப்பாங்களா, எங்கடா வாங்கினா சரக்கு என்ன ஏதுன்னு முத்து கிட்ட கேட்டு ரொம்ப துன்புறுத்துறாங்க, அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. சார் நான் எந்த தப்புமே பண்ணலன்னு அது ஒன்னவே திருப்பி திருப்பி சொல்றாரு. இதெல்லாம் செஞ்சது அருண் தான் அப்படிங்கிற மாதிரியே சொல்றாங்க. மீனா வேலையெல்லாம் முடிச்சு வீட்டுக்கு வந்துடுறாங்க. முத்துக்கு கால் பண்றாங்க. முத்து கால் எடுக்கவே மாட்டேங்கிறாரு. ஃபுல் ரிங் போயிட்டே இருக்கு. திரும்ப திரும்ப கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, எடுக்கவே மாட்டேங்கிறாங்க. ஏன்டா இவர் போனே எடுக்க மாட்டேங்கிறாருன்னு ஒரே குழப்பத்துல இருக்காங்க. மீனா போலீஸ் ஸ்டேஷனை காமிக்கிறாங்க. யாரடா இது, யாரோட போன் இவ்வளவு நாள் ரிங்கு திரும்ப திரும்ப அடிச்சுட்டே இருக்கு அப்படின்னு கேக்குறாரு இன்ஸ்பெக்டர். சார் அந்த முத்துவை அரெஸ்ட் பண்ணிட்டு வந்தோம்ல, அவங்க வீட்டுல இருந்து தான் கால் பண்றாங்க போல இருக்கு, ஒய்ஃப்னு போட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரி இப்ப போன் எடுக்க வேண்டாம், ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் உங்க வீட்டுக்கு கால் பண்ணி சொல்லிருங்க அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்றாங்க. அது வரைக்கும் முத்துவை போட்டு பயங்கரமா அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. எந்த அடி அடிச்சாலும் எவ்வளவு அடிச்சாலும் நான் இந்த தப்ப பண்ணல சார், இதை செஞ்சது அருண் தான் அப்படின்னு திரும்ப திரும்ப முத்துவும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இவர் சொல்றத பார்த்துட்டு இன்ஸ்பெக்டருக்கே ஒரு டவுட் வருது. உடனே என்ன பண்றாங்கன்னா அருணை கூப்பிட்டு வர சொல்றாங்க. என்னது இது, உன்னையவே அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு, அந்த தப்பு எதுவுமே அவன் பண்ணலன்னு சொல்றான், என்ன நடக்குது இங்க அப்படின்னு கேக்குறாரு அருண் கிட்ட இன்ஸ்பெக்டர். சார் இல்ல சார் நான் எதுவுமே பண்ணல சார், ஆக்சுவலா உங்களுக்கே தெரியும்ல சார், அந்த கால் சென்டர்ல இருந்து யாரோ ஒருத்தர் கூப்பிட்டு சொல்லி இருந்திருக்காங்க சார், இது மாதிரி இந்த வண்டி நம்பரை கொடுத்து இந்த நம்பர்ல போதை மருந்து கடத்திட்டு போறாங்கன்னு சொன்னனாலதான் எனக்கு இந்த நம்பர் வந்தது, நானும் அதான் செக் பண்ணும்போது இவர் வண்டியில இருந்தது சார் அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க. அருண் சொல்றது முத்து கேட்டுட்டு முத்து சொல்றாரு, சார் என்ன சார் இவர் சொல்றாரு, ஆமாப்பா உண்மைதான், எங்களுக்கு ஒரு போன் கால் வந்தது, ஆனா யாரு பேசுனாங்கன்னு தெரியல, அவங்கதான் இப்ப ஒரு சரக்கு இந்த வண்டியில வந்துட்டு இருக்குன்னு சொன்னாங்க அப்படின்னு சொன்னோடனே முத்து கன்ஃபார்ம் பண்ணிடுறாரு, இது வேற யாரோ செஞ்சிருக்காங்க, ஆனா அருண் செய்யல அப்படிங்கிற விஷயத்த கன்ஃபார்ம் பண்ணிடுறாரு. முத்து சொல்றாரு, சார் நான் எந்த தப்புமே பண்ணல சார் அப்படின்னு சொல்றாரு. இன்ஸ்பெக்டருக்கு ஏற்கனவே முத்துவ தெரியறதுனால இன்ஸ்பெக்டர் சொல்றாரு, முத்து நான் சொல்றேன் பாரு, நீ உண்மையை ஒத்துக்கோ. இல்ல சார் நான் நிஜமான தப்பு எதுவுமே பண்ணல சார், உங்களுக்கு தெரியும்ல நான் தப்பு பண்ணனா ஒத்துக்குவேன் சார் அப்படின்னு சொல்றாங்க. இன்ஸ்பெக்டர் யோசனை பண்ண ஆரம்பிச்சாரு. ஏன்னா முத்து கண்டிப்பா ஒத்துக்குவான், தப்பு செஞ்சா ஒத்துக்குவான், ஆனா தப்பு செய்யலைங்கிறா, இதுல ஒரு விஷயம் இருக்கு அப்படிங்கறத இன்ஸ்பெக்டர் யோசனை பண்ண ஆரம்பிச்சாரு. அருண் கிட்ட சொல்றாரு, இவன் தப்பு பண்றதுக்கு வாய்ப்பு இல்ல அப்படின்னு சொன்னோடனே அருண் சொல்றாரு, சார் என்ன சார் இப்படி பேசுறீங்க, கையும் கழுவுமா நான் தான் சார் அவனை பிடிச்சேன், அவன் இது மாதிரி பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு சார், நான் ஏற்கனவே சொன்னேன்ல சரக்கு கை சார், இவன் ஓவரா தண்ணி அடிப்பான், எங்கிட்ட நிறைய தடவை மாட்டிருக்கான் அப்படின்னு சொல்லவும் மொத்தம் சொல்றாரு, சார் நான் மாட்டிருக்கேன், ஆனா இது வரைக்கும் டிரைவ் பண்ணும்போது சரக்கு அடிச்சு மாட்டிருக்கேனான்னு கேளுங்க சார் அப்படின்னு மொத்தம் சொல்றாரு. அப்பதான் அருண் யோசனை பண்றாரு, ஆமா சார் அவன் சொல்றது கரெக்ட் தான், அவன் டிரைவ் பண்ணும்போது சரக்கு அடிக்கல, உண்மைதான் சார், எங்கிட்ட மாட்டது முக்காவாசி அவன் ராங் ரூட்ல போய் தான் மாட்டிருக்கான் அப்படிங்கிற மாதிரி அருணும் சொல்றாரு. இது எல்லாத்தையும் வச்சு பாக்குறாரு இன்ஸ்பெக்டர், எனக்கு ஏதோ தப்பா தெரியுது, வேணும்னே முத்துவ மாற்றுறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு அருண் கிட்ட சொல்றாரு, இது வேற ஒரு ரூட்ல போயிட்டு இருக்கு, வேற யாரோ முத்துவ மாட்டி விடுறதுக்காக தான் இந்த வேலை பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. கான்ஸ்டபிளை இன்ஸ்பெக்டர் கூப்பிடுறாரு. சார் சொல்லுங்க சார் அப்படின்னு கான்ஸ்டபிள் வர்றாரு. நீ என்ன பண்றா, முத்து வீட்டுக்கு அவங்க ஒய்ஃபுக்கோ அவங்க அப்பாவுக்கோ கால் பண்ணி இந்த விஷயத்த சொல்லி வர சொல்லு அப்படின்னு சொல்லிடுறாங்க. முத்து சொல்றாரு, சார் வேணாம் சார், எங்க வீட்டுக்கு தெரிஞ்சா பாவம் சார், எல்லாம் ரொம்ப கவலைப்படுவாங்க சார், வேண்டாம் சார் அப்படின்னு சொல்றாரு முத்துக்கு நீ கொஞ்சம் பேசாம இரு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கால் பண்ண சொல்றாங்க. உடனே உங்க ஒய்ஃபுக்கு கால் பண்றாரு கான்ஸ்டபிள். ஹலோ அப்படின்னு எடுத்து பேசுறாங்க. நீ முத்துவோட ஒய்ஃப் தானே, நாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கூப்பிடுறோம் அப்படின்னு சொல்லும் போதே மீனா ஏதோ தப்பு பண்ணி மாட்டிக்கிட்டாரு அப்படின்னு நினைக்கிறாங்க. மீனா, சார் ஏதாச்சும் குடிச்சிட்டு வந்து போஸ்ட மாட்டிட்டாரோ என்னமோன்னு நினைச்சிட்டு, சார் அவ குடிக்க மாட்டாரு சார் அப்படிங்க. அம்மா குடிக்க எல்லாம் மாட்டலம்மா, அவன் வேற ஒரு விஷயத்துல மாட்டிருக்கான் போலீஸ் ஸ்டேஷன்ல, நீ வந்து என்னன்னு பாரு அப்படின்னு சொல்றாங்க.
சரிங்க சார் அப்படின்னு போனை கட் பண்ணிட்டு பதறி போய் முத்து ஜெயில இருக்காரு அப்படிங்கிற விஷயத்த அண்ணாமலை கிட்டயும் ரவி கிட்டயும் சொல்றாங்க. அண்ணாமலை இதை கேட்டுட்டு இல்லையோ நம்ம முத்து எந்த தப்பு பண்ண மாட்டானே, இல்ல மாமா ஆனா போலீஸ் ஏதோ தப்பு பண்ணிட்டு தான் வந்திருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு தெரியும் மாமா அவர் தப்பு பண்ண மாட்டாரு, என்னன்னு போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த சமயத்துல ரோகிணியும் அங்கதான் இருக்காங்க. இதெல்லாம் கேட்டுட்டு ரோகிணிக்கு அப்படியே காதுல தேன் வந்து பாயிற மாதிரி குளிர்ச்சியா இருக்கு. அப்பா இப்பதான் எனக்கு மனசுக்கு சந்தோஷமா இருக்கு அப்படின்னு ரூமுக்குள்ள இருந்து நினைச்சு சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த விஜயா என்னதோ மொத்தமா போலீஸ் புடிச்சிட்டு போயிடுச்சா, இத்தனை நாள் இந்த பிரச்சனை இல்லாம இருந்தது இப்ப மறுபடியும் ஆரம்பிச்சுட்டானா, இவனுக்கு இதேதான் வேலை அப்படி இப்படின்னு புலம்பு தள்ளிக்கிட்டு இருக்காங்க விஜயா. விஜயா கொஞ்சம் நீ பேசாம கொஞ்சம் நானே கடுப்புல இருக்கேன், இதுக்கு மேல பேசுனேன்னு பலார்னு கண்ணத்துல அரைஞ்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னு போலீஸ் ஸ்டேஷன்ல பாக்கலாம் வாமா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை மீனாவை கூப்பிட்டுட்டு ஒரு ஆட்டோவை பிடிச்சு கிளம்புறாங்க. மீனா அதுக்குள்ள ஏற்கனவே ரவி கிட்ட சொல்லிட்டாங்களா, ரவி ஏற்கனவே என்ன சொல்லிட்டாருன்னா நான் போலீஸ் ஸ்டேஷன் வந்துறேன்னு சொல்லிட்டாரு. ரவி ஸ்ருதி 2 பேரும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துட்டு இருக்காங்க. மீனா ஆட்டோல வர்றப்பயே சத்யா கிட்டயும் செல்வத்துக்கிட்டையும் இந்த விஷயத்த சொல்லிடுறாங்க. அவங்களும் போலீஸ் ஸ்டேஷன் வந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துடுறாங்க. இன்ஸ்பெக்டர்கிட்ட வந்து நம்ம மீனா சொல்றாங்க என் ஹஸ்பண்ட் எதுவுமே பண்ணிருக்க மாட்டாருங்க, நீங்க தப்பா புடிச்சிட்டு வந்திருக்கீங்க அப்படிங்கிறாங்க. அண்ணாமலையும் அதை தான் சொல்றாரு. அப்பா நான் எந்த தப்புமே பண்ணலப்பா அப்படின்னு லாக்அப் குள்ள இருந்துட்டு முத்து சொல்றாரு. விஜயாவும் செம டென்ஷன்ல இருக்காங்க. என்னதான் முத்து தப்பா பேசினாலும் முத்து ஜெயிலுக்கு போயிருக்கிறது விஜயாவுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே ரோகிணி வர்றாங்க. வேணுண்டி உனக்கு வேணும், உன் பையனை எப்படி மாட்டி விட்டான் பாத்தியா, என்னை எப்படி அடிச்சா, இந்த முத்து எப்படி என்ன மாட்டி விட்டான், அதுக்கு தாண்டி பழிக்கு பழி வாங்குற மாதிரி மாட்டி விட்டான் பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே மனோஜ் வர்றாரு. என்னம்மா ஆச்சு, என்ன முத்துவை போலீஸ் பிடிச்சிட்டு போயிருச்சாமா, ரவி சொன்னாம்மா என்னாச்சு அப்படின்னு கேக்குறாங்க. அது ஏன்டா கேக்குற, என்னன்னே தெரியல, அவனை போலீஸ் பிடிச்சிட்டு போயிருக்காங்களாமா அப்படின்னு சொல்றாங்க. வாய் தவறி ரோகிணி என்ன சொல்றாங்களா, அவரு சரக்கு பட்டணம்ல வண்டியில இருந்துட்டாமா அதனால புடிச்சிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது ஒரு டவுட் வருது விஜயாக்கு. இது எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு கேக்குறாரு. ஆன்டி ஆக்சுவலா எனக்கு தெரியாது ஆன்டி, என் ஃப்ரெண்டு தான் சொன்னா, வித்யா தான் சொன்னா, அவ அந்த சைடு வண்டியில போய்கிட்டு இருக்கிறப்போ முத்துவ அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போனாங்களாம்மா, பக்கத்துல இருக்கவங்க கிட்ட கேட்டப்போ இவங்க இப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆன்டி, அது எனக்கு கால் பண்ணி சொன்னா அப்படின்னு ரோகிணி சொல்றாங்க. மனோஜ் சொல்றாரு இல்ல அவன் இதை பண்ணிருக்க மாட்டான் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி பாக்குறாங்க விஜயா. ஆமாமா முத்து சண்டை போடுவான், அடிப்பான், என்ன வேணாலும் பண்ணுவான், ஆனா அவன் தப்பு மட்டும் பண்ண மாட்டாமா, நான் அதுல உறுதியா இருக்கேன். இதுல வேற ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, எனக்கு அவன் தம்பி தான், ஆனா எதிரிதான் அவன் எனக்கு, ஆனா இது மாதிரி தப்பெல்லாம் அவன் பண்ண மாட்டாமா அப்படின்னு மனோஜ் அப்படி சொன்னோன்னே உங்க தம்பிக்கு சர்டிபிகேட் கொடுத்துட்டு இருக்கீங்களா நல்லவன்னு அப்படின்னு ரோகிணி சொன்னோன்னே விஜயாக்கு பயங்கர கோபம் வந்துருது. அவன் தம்பிக்கு அவன் சப்போர்ட் பண்றான், நீ யார்கிட்ட குறுக்கால வந்து பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. ஏ கிளவே இரு, உனக்கு ஆப்பு வைக்கிறேன், அடுத்தது உனக்கு தாண்டி ஆப்பு அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்காங்க ரோகிணி. விஜயா சொல்றாங்க என்னடி முறைக்கிற அப்படின்னு சொல்லுவோம். அதெல்லாம் ஒண்ணு இல்லன்டி அப்படின்னு சொல்றாங்க. சரி என்ன நம்மளும் போய் பாத்துட்டு வரலாவா அப்படின்னு சொல்லி மனோஜை கூப்பிட்டுட்டு போறாங்க விஜயா. ரோகிணி நானும் வரட்டுமா அப்படின்னு கேக்குறாங்க. எதுக்காக ரோகிணி அப்படி சொல்றாங்கன்னா, முதல்ல முத்து போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டாரு அப்படிங்கறத காது குளிர கேட்டாங்களா, இப்ப முத்து அடி வாங்குற அந்த கண்கொள்ளா காட்சிய பாக்கணுங்கிறதுக்காக தான் உங்க கூட வரேன் அப்படின்னு சொல்லி ரோகிணி சொல்றாங்க. ஆனா விஜயா என்ன சொல்றாங்கன்னா, அதெல்லாம் ஒண்ணு வேணாம், வீட்டுல ஒருத்தர் நீ வீட்டை பார்த்துட்டு உட்காந்துரு அப்படின்னு சொல்றாங்க. மா பாவமா ரோகிணி வரட்டும் விடுங்க அப்படின்னு சொல்றாரு மனோஜ். மனோஜ் இல்லம்மா வந்துட்டு போறா விடுங்கம்மா ப்ளீஸ்மா அப்படின்னு சொல்லுவோம். சரி வா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் விஜயா, மனோஜ், ரோகிணி 3 பேரும் வர்றாங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல பார்த்தா இவங்க எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க, அவன் இந்த தப்பு பண்ணல அப்படின்னு ஒவ்வொருத்தரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் மனோஜ், விஜயா எல்லாரும் வர்றாங்க. இத பார்த்தோன்னே செம்ம கடுப்பாகிறாரு முத்து. செம்மையா முத்து அடி வாங்கி இருக்கிறத பார்த்துட்டு அவ்வளவு சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க ரோகிணி. ஆனா மீனா மட்டும் ரொம்ப அழுதுட்டு இருக்காங்க. அதை பாக்குறப்ப ரோகிணிக்கு ரொம்ப சந்தோஷம். மீனா கிட்ட ரோகிணி வர்றாங்க, ரொம்ப எகத்தாளமா பேசிட்டு இருக்காங்க. அச்சுச்சோ ரொம்ப பாவம், பயங்கரமா அடி வாங்கிட்டாரு போல இருக்கு முத்து, அப்புறம் தப்பு செஞ்சா அடிக்கத்தானே செய்வாங்க அப்படின்னு நக்கலா பேசுறாங்க ரோகிணி. இதை பார்த்துட்டு கோவப்படுறாங்க மீனா. இதெல்லாம் ஸ்ருதி பார்த்துட்டு ஏங்க இந்த சமயத்துல இப்படி பேசுவீங்களா ரோகிணி, ஏன் ரோகிணி இப்படி இருக்கீங்க அப்படின்னு சொன்னோடனே இல்லைங்க நான் நடந்ததானே சொன்னேன் அப்படின்னு நக்கலா பேசிட்டு போறாங்க. மீனா சொல்றாங்க பாத்தீங்களா ஸ்ருதி என்ன பண்றாங்கன்னு, எப்படி பேசிட்டு போறாங்க பாருங்க, நானே மனசு உடைஞ்சு போயிருக்கேன், அதை பார்த்து ரோகிணி சந்தோஷப்படுறாங்க பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ரோகிணி சொல்றாங்க நான் கஷ்டப்பட்டப்போ நீங்க சந்தோஷப்பட்டீங்கல்ல,
அப்படின்னு சொல்றாங்க. நான் எங்கெங்க சந்தோஷப்பட்டேன், நான் ஒரு ஃபீல் பண்ணி தானே உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன், ஆனா நீங்க ஏங்க இப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போதே ஸ்ருதி சொல்றாங்க, சரி 2 பேரும் முதல்ல சண்டை நிறுத்துங்க, ரோகிணி நீங்க இங்க இருந்து போங்க முதல்ல அப்படின்னு சொல்றாங்க. அந்த பக்கம் போய் ரோகிணி நின்னுக்கிறாங்க. மொத்தம் ஜெயில இருக்கிறத பார்த்து ரொம்ப ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க ரோகிணி. ஸ்ருதி சொல்றாங்க மீனா கிட்ட, மீனா எப்படியும் அழுதுட்டு இருந்தா யூஸ் ஆகாது, இந்த தப்ப எங்க நடந்தது அப்படிங்கறத நம்ம ஃபர்ஸ்ட் செக் பண்ணும், யாருக்கிட்டையும் இந்த விஷயத்த சொல்ல வேண்டாம், இங்க இருந்து நம்ம முதல்ல கிளம்பலாம், போலீஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கண்டுபிடிக்கணும் மீனா அப்படின்னு சொல்றாங்க. ஸ்ருதி யோசனை பண்றாங்க. மீனா ஆமா நம்மளே கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு மீனா, ஸ்ருதி, ரவி 3 பேர் அங்க இருந்து கிளம்புறாங்க. மீனா முத்து ஒரு தடவை பாக்கணும் அப்படின்னு இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்றாங்க. அவங்களும் பெர்மிஷன் கொடுக்குறாங்க. அப்ப முத்து கிட்ட போய் பேசுறாங்க. மீனா, ஸ்ருதி, ரவி 3 பேரும், சார் நானும் உன் பையன்கிட்ட பேசிக்கிட்டுமா அப்படின்னு கேக்குறாரு அண்ணாமலை. பேசிக்கிங்க அப்படின்னு சொல்றாங்க. 5 நிமிஷத்துக்கு மேல பேசக்கூடாதுன்னு வேற சொல்லிடுறாங்க. அப்புறம் அண்ணாமலை போய் என்னடா முத்து இப்படி பண்ணிட்ட அப்படின்னு சொல்லுவோம். அப்பா நான் எதுவுமே பண்ண மாட்டேன், உனக்குதான் தெரியுமா, டே அது சரிடா, போலீஸ் மேலே கைய வச்சிருக்கேன் விடுவாங்களாடா அப்படின்னு திட்டிக்கிட்டு இருக்காரு. அப்போ ரவி சொல்றாரு, அப்பா இதெல்லாம் வீட்டுல போய் பேசிக்கலாம், அப்பா முத்துவை வெளியே கொண்டு வர்றதுக்கான வழியை பாக்கலாம்ப்பா, நம்மளே ஃபர்ஸ்ட் தேடி பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, முத்து நீ எங்கெங்க போன என்ன ஏதுன்னு டீட்டெயில் எல்லாம் சொல்லு அப்படின்னு ரவி சொல்றாரு. முத்து நேத்து எங்கெங்க போனோம் என்ன ஏது எல்லா டீட்டெயிலுமே சொல்றாரு. எந்தெந்த சவாரி எங்கெங்க கூட்டிட்டு போயிட்டு வந்தேன் அப்படிங்கறது என்னோட கார்ல ஒரு டைரி வச்சிருப்பா, அதுல எழுதிருக்கேன், அவங்களோட போன் நம்பர் எல்லாமே என் போன்ல இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்றாரு. சரிடா நான் பாத்துக்கிறேன் முத்து அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் கிட்டேயும் குசு குசுன்னு ரவி பேசுறாரு. அப்ப நாங்க அதை பாத்துக்கிறோம்ப்பா அப்படின்னு சொல்றாரு. சார் உங்களுக்கு முத்துவை பத்தி நல்லாவே உங்களுக்கு தெரியல சார், அவன் எந்த தப்புமே பண்ணிருக்க மாட்டான் சார். அதுக்கு இன்ஸ்பெக்டர் சொல்றாரு, எனக்கு நல்லாவே புரியுதுப்பா, அவன் தப்பு பண்ணிருக்க மாட்டான் தான் எனக்கும் தோணுது, ஆனா வேற யாரோ இவனை குறி வச்சு இந்த வேலையை பண்ண வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. சார் நீங்க உங்களோட தரப்புல தேடுங்க சார், எங்களோட தரப்புல நாங்களும் தேடுறோம் சார், அதுக்கு ஒரே ஒரு ஹெல்ப் தான் சார், அவனோட போன் நம்பரோ கார்ல ஒரு டைரி வச்சிருக்கானமா அதை மட்டும் நாங்க எடுத்து போட்டோ மட்டும் எடுத்துக்கிறோம் சார், வேற ஒண்ணும் பண்ண மாட்டோம், திருப்பி அந்த டைரி உங்ககிட்டே கொடுத்துறோம், போனையும் உங்ககிட்டே கொடுத்துறோம் அப்படின்னு சொல்றாரு. ஆனா எங்க வீட்டுல இருக்க ஆளுகளுக்கு இது தெரியாம தான் நாங்க பண்ண போறோம் சார், யாருக்கும் இந்த விஷயம் தெரிய வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஸ்ருதி சொல்றாங்க, ஆமா சார் எங்க வீட்டுல இருக்கவங்க மேலே எங்களுக்கு கொஞ்சம் டவுட் அதனாலதான் அப்படின்னு சொல்றாங்க. ஸ்ருதி கொஞ்சம் பேசாம இரு ஸ்ருதி அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் என்ன ரவி, மீனா அழுதுகிட்டு இருக்காங்க, ஆனா ரொம்ப சந்தோஷமா ரோகிணி மீனாவை வந்து கலாய்ச்சிட்டு இருக்காங்க, இதெல்லாம் நல்லாவா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதை பார்த்துட்டு இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு, உங்க வீட்டுல முத்துக்கு எதிரிகள்னு யாரும் இருக்கா அப்படின்னு. சார் அப்படிலாம் யாரும் இல்ல அப்படின்னு சொல்லும் போது ஸ்ருதி சொல்றாங்க, சார் ரோகிணி, மனோஜ், முத்துவோட அம்மா எங்க ஆன்டி, இவங்க 3 பேத்துக்குமே முத்துவை பார்த்தா சுத்தமா பிடிக்காது, அவங்கதான் எதிரி, ஆனா இது மாதிரிலாம் அவங்க செய்ய மாட்டாங்க சார் அப்படின்னு சொல்றாங்க ஸ்ருதி. அப்புறம் ஸ்ருதி, மீனா, ரவி 3 பேர் என்ன பண்றாங்கன்னா போன் பேசுறாங்க. யாரு வண்டியில டிராவல் பண்ணாங்களோ அவங்க எல்லாரும் சந்தேகப்படுற மாதிரி இருக்காங்களான்னு போன் பேசுறாங்க. எல்லாருமே ஃபேமிலி மேன், மோஸ்ட்லி எல்லாருமே நார்மல் பீப்புள்ஸா தான் இருக்காங்க. என்னடா பண்றது அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்கும் போது ஸ்ருதிக்கு ஒரு ஐடியா வருது. மீனா, ரவி 2 பேரும் நல்லா கேட்டுக்கீங்க, எனக்கு ஒரு பெரிய டவுட் இருக்கு, முத்துவோட கார்ல யாருமே ரவுடி பசங்க இது மாதிரி யாருமே தெரியல, எல்லாம் ஃபேமிலி பீப்புள்ஸா தான் இருக்காங்க, இதுல 2-3 வீட்டை வேற நம்ம செக் பண்ணிட்டு வந்திருக்கோம், சோ எனக்கு ஒரு டவுட், நம்ம வீட்டுல காரை நிறுத்தினப்போ ஏதாச்சும் ஒண்ணு நடந்திருக்குமோன்னு டவுட் அப்படின்னு சொல்றாங்க. இல்லாட்டி முத்துவோட இந்த ஆப்போசிட்ல ஒருத்தர் இருக்காருல போலீஸ், அவரும் கூட பண்ணிருக்கலாம், 2ல ஏதாச்சும் ஒண்ணுதான் நடந்திருக்கும், ஃபர்ஸ்ட் நம்ம வீட்டுல ஏதாச்சும் ஒண்ணு நடந்ததான்னு நம்ம செக் பண்ணோம், நேத்து முந்தானத்து 2 நாள் அவங்க வீட்டுல என்ன நடந்ததுன்னு நம்ம சிசிடிவி ஃபுட்டேஜ் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லவும் மீனா சொல்றாங்க, நம்ம வீட்டுல எங்கெங்க சிசிடிவி கேமரா இருக்கு, என்ன மீனா பேசிக்கிட்டு இருக்கீங்க, நம்ம வீட்டுக்கு ஆப்போசிட்லயே ஒரு சிசிடிவி கேமரா வச்சிருக்காங்க, அதே மாதிரி ரைட் சைட்லயும் இருக்கு லெஃப்ட் சைட்ல எல்லா சைடுமே கேமரா வீட்டுல இருக்கு மீனா, அவங்க கிட்ட கேட்டு பார்க்கலாம், நம்ம நெய்பர்ஸ் தானே கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு மீனா கிட்ட ஸ்ருதி சொல்றாங்க. அதை கேட்டுட்டு ரவி சொல்றாரு, ஆமா நீ ஸ்ருதி சொல்றது கரெக்டா, நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. 3 வீட்லயும் இருக்கக்கூடிய ஃபுட்டேஜ் பாக்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஆப்போசிட் வீட்ல பாக்குறாங்க. அங்க 2 நாளைக்கு முன்னாடி என்ன நடந்தது அப்படின்னு பாக்குறப்போ இந்த கேமராவை என்ன தெரியுதுன்னா, யாரோ ஒருத்தர் முத்துவோட காருக்குள்ள போய் என்னமோ ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அப்புறம் அடுத்த நாள் காலையில பார்த்தா அந்த முட்டை கொட்டுறது, இவங்க பூவெல்லாம் கொண்டு வந்து வச்சுது, அதுக்கு முட்டை எல்லாம் கொட்டினால ஸ்ப்ரே வந்து அடிச்சிட்டு இருப்பாருல ரவி, அதெல்லாம் தெரியுது, இத 2 நாளைக்கு முன்னாடியே செஞ்சிருக்காங்க ரவி அப்படின்னு சொல்லும் போதே ஸ்ருதி சொல்றாங்க. அதுக்கு ரவி சொல்றாங்க, இல்ல ஸ்ருதி இது 2 நாளைக்கு முன்னாடி செய்யல, ஆக்சுவலா அந்த பொருள் எல்லாம் எங்க இருந்து எடுத்திருக்காங்க, டிக்கில அதுக்கப்புறம் கார் முன்னாடி பேக் சைடு எல்லாம் இருக்குன்னு சொல்லிதான் எடுத்திருக்காங்க, சோ இது வேற ஏதோ பண்ணிருக்காங்க, இதை ஜூம் பண்ண முடியுமா அண்ணா அப்படின்னு கேக்குறாங்க. அந்த ஆப்போசிட் வீட்டுக்கார அண்ணா தான் அந்த சிசிடிவி கேமராவை காமிச்சிட்டு இருக்காங்க. இல்ல தம்பி ஜூம் பண்ண முடியாது, நீங்க வேணா அந்த ஃபுட்டேஜ் எடுத்துக்கங்க, போன்ல ஜூம் பண்ணி பாத்துக்கங்க அப்படின்னு சொல்றாங்க. மீனா சொல்றாங்க,
சொல்றாங்க, ரவி நேத்து என்ன நடந்துச்சுன்னு எதுக்கும் பாத்துக்கலாமா அப்படின்னு சொல்லவும், கரெக்டா அண்ணி, அண்ணா நேத்தோடதையும் போட்டு காமிங்க அப்படின்னு ரவி சொல்றாரு. அதுக்கப்புறம் நேத்து நைட்டு ஏதாச்சும் நடந்ததா அப்படின்னு பாக்குறப்ப பார்த்தா அதே மாதிரி வர்றாங்க. யாரோ ஒருத்தர் மேல இருந்து சாவிய கயித்து வழியா இறக்குறாங்க. அந்த சாவியை எடுத்து டிக்கிய ஓபன் பண்றாங்க. அதுக்கப்புறம் டோர் எல்லாம் ஓபன் பண்றாங்க. அதெல்லாம் பார்த்த உடனே அண்ணி புடிச்சாச்சு, நீ இவனுக்கு தான் நீ ஏதோ ஒண்ணு பண்ணிருக்கானுங்க அப்படின்னு சொல்றாங்க. முந்தானத்து வண்டி கடியில போய் என்னமோ ஒண்ணு பண்ணிருக்கானுங்க. அதான் முத்துவோட வண்டி ஸ்டார்ட் ஆகாம இருந்திருக்கு. நல்ல வேலைக்கு ஜஸ்ட் மிஸ், முத்து தப்பிச்சான். 2 நாளைக்கு முன்னாடி முத்து கார் சரியில்லைன்னு சொல்லி பிரேக் ஒயர் கட் ஆயிருக்கு. அதே மாதிரி பெட்ரோல் டேங்க்ல வந்து ஏதோ லீக் ஆகுதுன்னு சொல்லிட்டு இருந்தான். அதுல லைட்டா ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு வேற சொன்னான்ல, அது பண்ணது இவனுக்கு தான் அண்ணி, இது சரியா ஆகலைன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் இந்த மருந்து பொட்டணத்தை வச்சிருந்திருக்கானுங்க, நீ சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லும் போது மீனா சொல்றாங்க, ஆமா இவங்க எல்லாருமே பிளான் பண்ணிதான் பண்ணிருக்காங்க, யாருன்னு ஜூம் பண்ணி பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே, நீ கரெக்ட் அண்ணி, ஆனா இந்த ஆளுங்களை மட்டும் கொஞ்சம் ஜூம் பண்ணி காமிங்க அப்படின்னு சொல்லும் போது ஆளுகள் எல்லாத்தையும் ஜூம் பண்ணி பாக்குறாங்க. 4-5 பேர் வந்திருக்காங்க. அதுல 4 பேர்த்தோட அடையாளம் தெரியல. போட்டோவை எடுத்துக்கிறாரு. இன்னொரு ஆளை ஜூம் பண்ணி பார்க்கும் போது அதை சிட்டின்னு கண்டுபிடிச்சிடுறாங்க. ரவி இது சிட்டி ரவி அப்படின்னு மீனா சொல்றாங்க. என்னென்ன சொல்றீங்க அப்படின்னு ஸ்ருதி கேக்குறாங்க. ஆமாங்க இது சிட்டி தான் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அவனையும் போட்டோ எடுத்துக்கிறாங்க. இந்த ஃபுட்டேஜும் எனக்கு கொஞ்சம் கொடுத்துருங்கண்ணா அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஃபுட்டேஜ் வாங்கி போன்ல தான் வாங்கிட்டு வர்றாங்க. வாங்கிட்டு வெளியே வரும்போது மீனா கிட்ட எனக்கு ஒரு டவுட் மீனா அப்படின்னு ஸ்ருதி சொல்றாங்க. ஸ்ருதி இந்த டவுட் எல்லாம் நம்ம அப்புறம் பேசிக்கலாம், வாங்க முதல்ல போலாம், போலீஸ் ஸ்டேஷனுக்கு இதை கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லும் போது, இருங்க கொஞ்சம் இருங்க. மேல இருந்து யாரோ ஒருத்தர் ஃபர்ஸ்ட் 2 நாளுக்கு முன்னாடி சாவிய தூக்கி போட்டாங்க அந்த சிட்டி கிட்ட. ஆமா, அதே மாதிரி அதே பால்கனில நேத்து கயிறு கட்டி அந்த சாவியை இறக்கி விட்டுருக்காங்க. அப்புறம் கயிறு கட்டி அந்த சாவியை மேல வாங்கி இருக்கிறாங்க. சோ அது யாரா இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. ரவி சொல்றாரு, ஆமா அத பத்தி நான் யோசனையே பண்ணல. மீனாவும் சொல்றாங்க, ஆமா இந்த சிட்டியை பார்த்தோட நான் அதை யோசனையே பண்ணலைங்க, எங்க யாருன்னு பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் 3 பேர் கார் பக்கத்திலே வந்து நின்னுகிட்டு அந்த ஃபுட்டேஜ் பாக்குறாங்க. கரெக்டா சாவியை தூக்கி போடுறாங்க. அதை ஜூம் பண்ணி பாக்குறப்ப சரியா இருட்டுக்குள்ள தெரியல, ஆனா ஒரு லேடிங்கிற மட்டும் நல்லா தெரியுது. நம்ம வீட்டுக்குள்ள யார் லேடி அப்படின்னு யோசனை பண்றாங்க. கண்டிப்பா இது ஆன்டி பண்ணிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க ஸ்ருதி. அம்மா எல்லாம் அப்படி பண்ண மாட்டாங்க ஸ்ருதி, பேசாம இரு அப்படின்னு சொல்றாங்க. ஒருவேளை இது ரோகிணியா இருக்குமோ அப்படின்னு சொல்றாங்க ஸ்ருதி. இப்படி 2 பேரும் திருத்தன்னு முழிக்கிறாங்க. மீனாவும் ரவியும் என்ன முழிச்சிட்டு இருக்கீங்க, எனக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. மீனா உங்களை வந்து கலாய்ச்சிட்டு போனாங்கல்ல ரோஹிணி, எனக்கு என்னமோ நீங்க அந்த மலேசியா ஆண்களை கூட்டிட்டு வந்து ரோகிணியை மாட்டி விட்டுனால இதை மாட்டி விடணும்னு செஞ்சிருப்பாங்களோ அப்படின்னு கேக்குறாங்க ஸ்ருதி. அப்போ ரவி சொல்றாரு, இருக்கட்டும் இதை நம்ம அப்புறம் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம், நேத்து நடந்ததுல அந்த வீடியோவை எடுத்து காமி அப்படின்னு சொல்றாங்க. நேத்து நடந்த வீடியோ ஃபுட்டேஜ் இருக்கும்ல, அதை ஓபன் பண்ணி பாக்குறாங்க. அதே மாதிரி கயிறு கட்டி இறக்கி அந்த சாவிய மேல கொண்டு போறாங்கல்ல, அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே ஜூம் பண்றாங்க. கரெக்டா நம்ம ரோகிணியோட நல்ல நேரம். அந்த சமயத்துல மழை பெய்யறதுக்காக மின்னல் பளிச்சுன்னு அடிக்குது. ரோகிணியோட முகமும் நல்லா அதுல ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. அதை பார்த்த உடனே பயங்கர ஷாக் ஆயிடுறாரு ரவி. இது ரோகிணி அண்ணியதான் அப்படின்னு சொல்லும் போது, ஓ சிட்டி கூட சேர்ந்துக்கிட்டு ரோகிணி இந்த வேலையெல்லாம் பண்ணிருக்காங்க ரவி அப்படின்னு மீனா சொல்றாங்க. அண்ணி இப்படி பண்ணுவாங்கன்னு நினைச்சும் கூட பாக்கலையே அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்றாரு ரவி. இதெல்லாம் அப்புறம் ஃபீல் பண்ணிக்கலாம், முதல்ல போலீஸ் கிட்ட இந்த விஷயத்த சொல்லலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 3 பேரும் கிளம்பி போறாங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல மத்தவங்க எல்லாம் இருக்காங்க, ரோகிணியும் கூட இருக்காங்க. இப்ப இன்ஸ்பெக்டர் கிட்ட வர்றாங்க. மீனா, ஸ்ருதி, ரவி 3 பேர் வர்றாங்க. ரவி என்ன பண்றாருன்னா இன்ஸ்பெக்டர் தனியா கூட்டிட்டு போய் இந்த ஃபுட்டேஜ் எல்லாத்தையுமே காமிக்கிறாங்க. ஓ சிட்டி இதுல இன்வால்வ் ஆயிருக்கான் அப்படிங்கறத இன்ஸ்பெக்டர் புரிஞ்சுக்கிறாரு. சார் இது 2 தடவை அட்டெம்ப்ட் பண்ணிருக்காங்க சார். ஃபர்ஸ்ட் தடவை இந்த சரக்கு எதுவுமே வைக்கல சார். முதல்ல என்ன பண்ணிருக்காங்கன்னா ஐ திங்க் பிரேக் ஒயரை கட் பண்ணிருப்பாங்க, இல்லைன்னா பெட்ரோல் டேங்கை ஏதோ ஒண்ணு பண்ணி லீக் பண்ண வச்சிருக்காங்க சார். முத்துக்கு ஏதாச்சும் பண்ணணும்னு சொல்லி இதை பண்ணிருக்காங்க, அது சரியா நடக்கல அப்படிங்கறதுனால அடுத்த நாள் இந்த போதைப் பொருளை எடுத்துட்டு வந்து இந்த காருக்குள்ள வச்சிருக்காங்க சார். இது வேணும்னே பண்ணிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த ரவி சொல்றாரு. கரெக்ட் தான் தம்பி, அவனை முதல்ல பிடிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு, ஆமா மாடியில இருந்து யாரு சாவிய போடுறது அப்படின்னு சொல்லி ஜூம் பண்ணி பாக்குறாரு. சார் இது செகண்ட் வீடியோல யாருன்னு தெரியும் பாருங்க அப்படின்னு சொல்லி செகண்ட் வீடியோ மறுபடியும் போட்டு காமிக்கிறாரு. கரெக்டா ரோகிணி சாவிய
போடுவாங்க பாருங்க கீழே இந்த கயிறு மூலியமா. அப்போ அந்த மின்னல் அடிச்சு இடி இடிச்சு ரோகிணியோட முகம் தெரியும்ல, அந்த கிளிப்ப காமிக்கிறாங்க. அத பார்த்தோன்னே உங்க வீட்டு பொண்ணு இந்த காரியத்தை பண்ணிருக்கா, அந்த பொண்ணு தான் பாருங்க அங்கதான் உட்காந்துட்டு இருக்கு, அதுவும் ஒன்னும் தெரியாத ஆளு மாதிரி உட்காந்துட்டு இருக்காங்க, என்னப்பா இது அப்படின்னு சொல்றாங்க. சார் நாங்களே எதிர்பார்க்கல சார் இவங்க இப்படி பண்ணுவாங்கன்னு அப்படின்னு சொல்றாங்க ரவி. அதுக்கப்புறம் இன்ஸ்பெக்டர் நேரா வர்றாங்க. யார் இதை தப்ப பண்ணுனான்னு நாங்க கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லும்போது, யார் சார் அதை பண்ணுது என்கிட்ட சொல்லுங்க சார் அப்படின்னு லாக்கப்ல இருந்துட்டே முத்து கத்துறாரு. கொஞ்சம் அமைதியா இரு முத்து அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி பக்கத்துல வந்து இன்ஸ்பெக்டர் நிக்கிறாங்க. திரு திருன்னு ரோகிணி முழிக்கிறாங்க. எழுந்திரிமா அப்படின்னு சொல்லவும், சார் என் வைஃப் எதுக்கு சார் எழுந்திருக்க சொல்றீங்க அப்படின்னு கேக்குறாரு மனோஜ். நீ கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி எழுந்திருக்க சொல்றாங்க. லேடி கான்ஸ்டபிளை கூப்பிட்டுட்டு இந்த பொண்ணை அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு. சார் என்ன இதுக்கு சார் அரெஸ்ட் பண்ண சொல்றீங்க அப்படின்னு சொல்லி ரோகிணி கேக்குறாங்க. அந்த ஃபுட்டேஜ காமிக்கிறாரு இன்ஸ்பெக்டர். நீ எதுக்கு இந்த சிட்டி கிட்ட அந்த சாவிய மேல இருந்து தூக்கி போட்ட சொல்லு அப்படின்னு சொல்லும் போது மனோஜ் கேக்குறாரு, என்ன சார் சொல்றீங்க? ஆமாப்பா அப்படின்னு ஃபுட்டேஜ மனோஜ், விஜயா, அதுக்கப்புறம் அண்ணாமலை இவங்க 3 பேத்துக்கிட்டே இந்த ஃபுட்டேஜ காமிக்கிறாங்க. அதை பார்த்தோன்னே பயங்கர ஷாக் ஆயிடுறாங்க 3 பேருமே. ரோகிணியை பார்த்து அண்ணாமலை கேக்குறாரு, அவன் என்னமா உனக்கு அவன் துரோகம் பண்ணிட்டான், எதுக்குமா இப்படி பண்ணுனா அப்படின்னு சொல்லவும் ஸ்ருதி சொல்றாங்க, அங்கிள் மலேசியா அங்கிளை பத்தி சொன்னாங்கல்ல முத்து, அதனாலதான் இப்படி மாட்டி விட்டுட்டாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸ்ருதியை பார்த்து அப்படியே மறைச்சிட்டு இருக்காங்க ரோகிணி. லேடி கான்ஸ்டபிள வர சொல்லி ரோகிணிய அரெஸ்ட் பண்ண சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் சிட்டியை பிடிச்சிட்டு வர்றதுக்காக போலீஸ் எல்லாம் போறாங்க. சார் ஒரே ஒரு நிமிஷம் நான் ரோகிணி கிட்ட பேசிக்கிட்டுமா அப்படின்னு விஜயா சொல்றாங்க. பேசிக்கிங்க அப்படின்னு சொன்னோடனே ரோகிணி கிட்ட வர்றாங்க. பலார்னு கணத்துல அடிக்கிறாங்க விஜயா ரோகிணிய. என் குடும்பத்தை சந்தி சிரிக்க வைக்கிறதுக்காகவே இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன், எதுக்கு இப்படி பண்ண, பலாருன்னு கணத்துல அடிக்கிறாங்க. அதுக்குள்ள போலீஸ் எல்லாம் வந்துடுறாங்க. அவமா அடிக்காதீங்கம்மா அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் லாக்கப்ல கொண்டு போய் ரோகிணிய வச்சிடுறாங்க. ரோகிணி கிட்ட மனோஜ் வர்றாரு. ஏன் ரோகிணி இப்படி பண்ணுன, உன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன், ஆனா இப்படி கேடுகிட்ட செயல் செஞ்சுட்டே ரோகிணி, எனக்கு மனசு கஷ்டமா இருக்குது போ ரோகிணி அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கோவமா போறாரு. போறப்ப பாத்தீங்கன்னா அந்த தாயத்தை ரோகிணி கட்டி விட்டுருப்பாங்கல்ல, அந்த தாயத்தை கலட்டி ரோகிணியோட மூஞ்சியிலே தூக்கி போட்டுட்டு மனோஜ் அங்க இருந்து போறாரு. மனோஜ் மனோஜ் அப்படின்னு ரோகிணி கூப்பிடுறாங்க. ஆனா அங்க இருந்து கோவமா போயிடுறாங்க மனோஜ். அதுக்கப்புறம் நம்ம முத்துவ ரிலீஸ் பண்ணிடுறாங்க. சிட்டியெல்லாம் அரெஸ்ட் பண்ண போயிடுறாங்க. முத்து ரோகிணியை பார்த்து சொல்றாங்க, பார்லரம்மா நீ எவ்வளவு கேடுகட்ட ஆளுன்னு நினைச்சும் கூட பாக்கல பார்லரம்மா, பயங்கரமான ஆளுதான் நீ அப்படின்னு சொல்றாங்க. அப்ப மீனா சொல்றாங்க, ஏன் ரோகிணி இப்படி பண்ணீங்க, நான் உங்களுக்கு என்ன துரோகம் பண்ணோம், நீங்க தப்பு செஞ்சீங்க, அத வீட்டுல வந்து சொன்னோம், அதுவும் மாமா தப்பா நினைச்சுக்குவாரு அப்படிங்கிறதுக்காக சொன்னோம், ஆனா எங்களை இப்படி மாட்டுவதுன்னு இவ்வளவு பெரிய விஷயத்த செய்வதுன்னு நினைச்சும் கூட பாக்கல ரோகிணி, உங்களை பாக்குறப்ப எனக்கு பயங்கர வெறுப்பா இருக்கு ரோகிணி அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து வாங்க போலாம் அப்படின்னு முத்துவை கூப்பிட்டுட்டு மீனா போயிடுறாங்க. முத்துக்கிட்ட சொல்றாங்க, சில ஃபார்மாலிட்டிஸா இருக்கு, அதுக்குள்ள கையெழுத்து போடுங்க அப்படின்னு சொல்றாங்க. கையெழுத்துல முத்து போடுறாரு. அப்ப ஸ்ருதியும் ரவி 2 பேரும் அவங்க பங்குக்கு நல்லா திட்டி விட்டுட்டு வர்றாங்க ரோகிணிய. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுப்பா அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடியறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும்னு சொல்றாங்க. சரி சார் நான் உட்காந்துருக்கேன் அப்படின்னு முத்துவும் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. முத்து, மீனா, ரவி, ஸ்ருதி, அண்ணாமலை, விஜயா எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப கொஞ்ச நேரத்திலே பாத்தீங்கன்னா சிட்டி அவங்க அடியாளர்கள் எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்துடுறாங்க. ஜெயில தூக்கி போட்டுறாங்க. எதுக்குடா இப்படி பண்ண அப்படின்னு கேட்கும்போது, நான் எதுவுமே பண்ணல அப்படிங்கிற மாதிரி சிட்டி சொல்றாரு. அந்த ஃபுட்டேஜ் எல்லாம் காமிச்ச உடனே அமைதியாயிராரு. இல்ல சத்யா விஷயத்துல என்னை ஜெயிலுக்கு அனுப்பணும், அதனாலதான் பழி வாங்கறதுக்காக செஞ்சேன் அப்படின்னு சொல்லும் போது, இவங்க எல்லாம் விசாரிச்சுட்டு இருக்கிறப்பே முத்து அவங்க வீட்டுல இருக்கவங்க எல்லாரும் அங்கதான் இருக்காங்க. சார் நல்லா அடிச்சு கேளுங்க சார் அப்படின்னு முத்து சொல்றாரு. கொஞ்சம் இரு முத்து நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிட்டிட்டு கேக்குறாங்க, நீ எதுக்காக ரோகிணியை இன்வால்வ் பண்ணா, அவங்கள ஏதாச்சும் மிரட்டி இதெல்லாம் செய்ய சொன்னியா அப்படின்னு கேட்கவும், சார் நான்லாம் இது எதுவுமே செய்யல சார், ரோகிணி தான் எனக்கு இந்த ஐடியாவே கொடுத்தாங்க சார், நான் சாவியை தூக்கி போடுறேன், நீ ஏதாச்சும் இப்படி பண்ணுன்னு சொல்லி முதல்ல ஒரு அட்டெம்ப்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் 2வது அட்டெம்ப்ட் எல்லாம் இது நடந்தது அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க. 2 தடவையும் ரோகிணி தான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க, 2 ஐடியாவுமே ரோகிணி தான் எங்களுக்கு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி உள்டாவா பேட்ட மாதிரி சொல்லிட்டு இருக்காரு சிட்டி. இதுக்கிட்ட ஐயோ நான் எதுவுமே பண்ணல சார், இவன் தான் கம்பல் பண்ணி என்னை சாவியை எடுத்து தர சொன்னா சார், முத்துவ பழி வாங்கணுமா வேண்டாமான்லாம் என்கிட்ட கேட்டு பண்ணா சார் அப்படின்னு சொல்றாங்க. முத்து முதல் கொண்டு அவங்க வீட்டுல இருக்க எல்லாருமே பயங்கர கோவத்துல இருக்காங்க. முத்து சொல்றாரு, சார் இவனால இப்படி எல்லாம் விடக்கூடாது சார், இவனை அடிச்சு துவம்சம் பண்ணும் அப்படின்னு அடிக்க போறாரு முத்து. என் முத்து கொஞ்சம் பேசாம இரு, போய் எங்க உட்காராம கூட்டிட்டு போமா உங்க புருஷனை அப்படின்னு சொல்றாரு. இன்ஸ்பெக்டர் வாங்க பேசாம உட்காருங்க அப்படின்னு சொல்லி
மீனா கூட்டிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா, உன்னை சும்மாலாம் விட முடியாது. சிட்டி நீ மட்டும் இந்த கேஸ்ல உள்ள போனேன்னு வச்சுக்கோ, வெளியே வர்றதுக்கு ரொம்ப நாள் ஆகும்டா அப்படின்னு சொல்லி ஜெயில புடிச்சு போட்டுறாங்க சிட்டியையும். இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த ரோகிணி சொல்றாங்க, சார் இவன் தான் சார் எல்லாமே பண்ணுனா, ஆனா என்ன இப்படி மாட்டி விட்டுட்டானே சார், நான் எந்த தப்புமே செய்யல சார், இவன் என்ன மிரட்டுனா அதனாலதான் நான் இப்படி பண்ணுனேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆமா எனக்கு என்னமோ சிட்டி சொன்னதான் நல்லா கரெக்டான்னு தோணுது, நீ நடிக்காதம்மா, நீயும் மாட்டினா சிட்டியும் மாட்டினா வெளியே வரவே முடியாது போங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு இன்ஸ்பெக்டர். ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க ரோகிணி. அப்புறம் முத்து சார் நாங்க கிளம்பலாமா அப்படின்னு சொல்றாங்க. கிளம்புங்க அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்றாங்க. எல்லாரும் போறாங்க. அப்போ விஜயா ரோகிணி கிட்ட வர்றாங்க. உன ஜெர்மத்துக்கும் வீட்டுக்குள்ளே விட மாட்டேன்டி, எப்படி ஒரு கேவலமான விஷயத்த செஞ்சிருக்க அப்படின்னு திட்டிட்டு அங்க இருந்து ரோகிணியை பார்த்து முறைச்சுக்கிட்டே போறாங்க விஜயா. இப்ப என்ன பண்றது அப்படின்னு செம்ம டென்ஷன்ல இருக்காங்க ரோகிணி. அண்ணாமலை வர்றாரு. ஏமா என் பையன் அப்படி என்ன துரோகம் பண்ணா, எதுக்குமா இப்படி பண்ண, அத உன் சிட்டிய கூப்பிட்டு ஐடியா கொடுத்து இது மாதிரி பண்ணிருக்கேன், என் பையனுக்கு ஏதாச்சும் வந்து என்னமா ஆகுறது, என் மூஞ்சிலேயே முழிக்காதமா நீ அப்படின்னு சொல்லிட்டு கோவமா அங்கிருந்து அண்ணாமலை போறாரு. இதெல்லாம் பாத்துக்கிட்டு இருந்த முத்து அப்படியே ரோகிணியும் மறைச்சு பார்த்துட்டு அப்படியே திரும்பி பாக்குறாரு சிட்டிய. டேய் உன்னை சும்மா விட மாட்டேன், நீ வெளியே மட்டும் வா, இருக்கு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போறாங்க. மீனா ரோகிணி கிட்ட வர்றாங்க. மீனா சொல்றாங்க, நான் உங்களுக்கு இது வரைக்கும் நான் கெட்டதே நினைச்சதில்ல ரோகிணி, நீங்க நல்லா இருக்கணும் தான் நினைச்சிருக்கேன், ஆனா நீங்க ஏன் ரோகிணி இப்படி இருக்கீங்க, அப்படி என்னதான் உங்களுக்கு பிடிக்காத விஷயத்த நாங்க செஞ்சுட்டோம், இவ்வளவு தூரம் என் புருஷனை எப்படி கொண்டு போறதுக்கு உங்களுக்கு என்ன ஒரு தைரியம் ரோகிணி, நீங்க ரொம்ப தப்பா போயிட்டு இருக்கீங்க ரோகிணி, இனி நான் உங்களுக்காக எப்பவுமே நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன், உங்களுக்கு பரிதாபமும் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கோபமா அங்க இருந்து வாங்க போலாம் அப்படின்னு முத்துவ கூப்பிட்டுட்டு அங்க இருந்து மீனாவும் கிளம்பிடுறாங்க. இன்ஸ்பெக்டருங்களா போன பின்னாடி ரோகிணி கிட்ட வர்றாங்க. அம்மா இந்த விஷயத்துல நீ இப்பத்திக்கு வெளியவே வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. இதெல்லாம் நினைச்சு ரோகிணி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. சே முத்துவ பழி வாங்கணும்னு நினைச்சு கடைசியில் நம்ம மாட்டிக்கிட்டோமே, எல்லாத்துக்கும் காரணம் இந்த சிட்டி தான் அப்படின்னு சொல்லி செம்ம கடுப்புல இருக்காங்க. இப்படிதான் இந்த எபிசோடு நகரும்னு நினைக்கிறேன்.